ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். பெருமாளோட பரிபூர்ண அருள் இருக்கவங்க, என் கஷ்டம் ஒரு நொடி தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பெருமாள் என் கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரே ஒரு முறை தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வார்த்தையை சொன்னாலோ இல்லை யாரோ சொல்ல கேட்டாலோ கூட உங்களோட கஷ்டம் எதுவானாலும் மலையளவு இருந்தாலும் பெருமாளே நேரில் அதை தீர்த்து வைப்பாரு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெரியவா சொன்னது நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் பலன் தரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா வழிபாடும் பண்ணுறேன், பூஜை எல்லாம் பண்ணுறேன், ஸ்லோகம் எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எனக்கு அது நடக்க மாட்டேங்குது. ஒரு 100 பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 55-60 பேருக்கு நடக்குது, மீதி இருக்கிற ஒரு 40-45 பேருக்கு நடக்க மாட்டேங்குது. நிறைய பேரோட குறை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன் தம்பி, எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? பக்திங்கிறது எதன் அடிப்படையில் இருக்குது? இப்போ நம்ம கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம், இல்லை கடவுளை நினைக்கிறோம், கடவுளுக்கான மந்திரத்தை சொல்கிறோம், கடவுளை பூஜிக்கிறோம், பூஜை முறைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் பகவான் நம்மளை கண்ணெடுத்து பார்க்க மாட்டுறாரு இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. இதே மாதிரி நம்ம சகோதரர் ஒருத்தர் யூஎஸில் இருக்கிறாங்க. அவங்க நம்மள்ட்ட அப்பப்போ பேசுகிறது உண்டு. பெரியவாவை பற்றி பேசும்போது நாங்கள் ரொம்ப நேரம் பேசுவோம். பெரியவா பண்ண மிராக்கிள்ஸ்லாம் பேசுவோம். அப்படி சமீப காலத்தில் அவங்க ஒரு சில தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் காம்படிட்டர்லாம் வராங்க, எனக்கு ஏத்தாப்லேயே அவங்க கடை போடுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பெரியவா தானே இதை ஆரம்பிச்சு வச்சாங்க, சரியாயிடும்னு பார்த்தா அவங்க நோக்கம் வேறு மாதிரி ஆகி அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அவங்க என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, எனக்கு பெரும் சிக்கலெல்லாம் இருக்கிறேன், ரொம்ப டைட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரில, எல்லா பக்கமும் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தீவிரமாக முருகன் வழிபாடு பண்ணுவாங்க. அதேமாதிரி பெரியவா, எல்லா கடவுளையும், விநாயகர் அந்த மாதிரி பண்ணுறவங்க. நான் பேசும்போது சொன்னாங்க, நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையுமே நமக்கு கொஞ்சம் முத்துனாதான் உடனே தீரும், அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் உடனே இந்த வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் வழிபாடை சொல்ல போனால் அதுக்குள்ளேயே அவங்க சொன்னாங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இதை இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் கூட நடக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு சொன்ன அதே விஷயத்தையும் சொல்கிறேன். அவங்களுக்கு பின்னாடி நடந்த ஒரு ஆச்சரியத்தை சொன்னாங்க, அதையும் சொல்லிட்டு அப்படியே பதிவுக்குள்ளே போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எடிட் பண்ணாமல் போட பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நேரம் இல்லை எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஏதாவது தவறாக சொல்லிட்டாலோ இல்லை மறுபடியும் சொல்லிட்டேனாலும் மன்னிச்சிருங்க. பெரியவா கிட்ட ஒரு பக்தர் வருவாங்க. அதுவும் பெரியவானா உயிரவருக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பார். தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த பொண்ணுக்கு 18 வயசு இருக்கிறதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 26 வயசு என்னமோ ஆகிடும். அது பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை அமையல. பெரியவா முன்னாடி வந்ததும் இப்போவுமே முகம் வாட்டமாக இருக்குது. முகத்தை பார்த்தோன்னே, என்னடா ஏன் ரொம்ப சோகமாக இருக்கு, என்ன பிரச்சனைன்ற மாதிரி பெரியவா கேட்டோடனே அவர் சொல்லுவார், இல்லை பெரியவா, எனக்குன்னு இருக்கிற ஒரே கவலை என்ன அப்படின்னா, என் பொண்ணை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துணுன்றது தான். நானும் ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சரியான வரன் அமைய மாட்டேங்குது, உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் தான் கொஞ்சம் கருணை காட்டணும்னு பெரியவா சொல்லுவாங்க. இந்த மாதிரி திருப்பதி பெருமாளுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே, அதாவது பெரியவா நம்ம முன்னாடி பேசுகிறாங்க, பேசும் தெய்வம், அது தெய்வம் வாக்காச்சே அப்படின்னு சொல்லி அவருக்கு இது பண்ணாமல் நம்மள மாதிரி சாதாரண மனிதர் தானே வரும். அவர் என்ன சொல்கிறார், இல்லை பெரியவா, திருப்பதி பெருமாளுக்கு ஒரு 4-5 தடவைக்கு மேலே கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதனால என்னடா, நான் சொல்கிறேன்ல, ஒரு தடவை இப்போ செஞ்சு வைக்கேன் அப்படின்னு. சரி பெரியவா, அவருக்கும் அதை விட்டா வேறு வழி இல்லைன்ற மாதிரி, ஏதோ எப்படி சொல்கிறதுனா, சரி பெரியவா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்வோம் அப்படின்னு தான். பெருசாக அவருக்கு அதில் நம்பிக்கையோ ஈடுபாடோ கிடையாது. இப்போ கிளம்பி போகிறாங்க. நான் சொல்கிறது 1950 to 60 அந்த சமயம் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ தமிழ்நாடோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பதி. அந்த சமயம் கூட திருப்பதி இப்போ மாதிரிலாம் அப்படியே கூட்டம் நிரம்பி வழியாது. ஏதோ 10-15 பேர், 20-25 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். அப்படி போயிட்டாங்க. போனால் அங்கே பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த பணத்தொகையை கட்டிட்டு அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்படி கட்டியிருக்கவங்கள கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு தான் திருமணம் நடக்கும். அப்படி உட்கார வைக்கும்போது பார்த்தா, இந்த பொண்ணு உட்காரும்போது பக்கத்தில் ஒரு பையன் உட்கார்ந்தவொடனே அவரும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வரனுக்காக தான் அமைஞ்சிட்டு இருக்கிறேன், நல்ல வரன் அமையல. அப்போ 2 அப்பாக்களும் பக்கத்தில் உட்காந்து 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சவொடனே வெளியில் பேசிக்கும் போது பொண்ணை பையனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சதால 2 பேருமே பேசிக்கிறத பார்த்தா 2 பேருமே ஒரே கோத்திரம், எல்லாமே ஒத்து போகுது. இன்னொரு அடிஷ்னலாக ஒத்துமை என்ன அப்படின்னா, 2 குடும்பமுமே பெரியவா மேலே அதீத பக்தியோட குடும்பம். உடனே நேராக திருப்பதியிலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வராங்க. 2 பேருமே விஷயத்த சொன்னதும், என்னடா நான் சொன்னேன் பெருமாளுக்கு நீ இதை கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னேன், இந்த ஒரு தடவை செய்யலான்னு சொன்னேனே அப்படின்னதும், ஆமாம் பெரியவா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம்
ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொல்லிடுறோம், 2 தடவை சொல்லிடுறோம். உதாரணத்துக்கு நம்ம கனகதார சோஸ்திரமா இருக்கட்டும், ராமநாமமா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன், நாராயணியமா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் வந்து நம்ம சொன்ன உடனே நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட கர்ம பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? நம்மளோட கர்ம பலனோட வீரியம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்துல உடனே தண்ணி உடனே குடிக்கிற அளவுக்கு அது பாத்திரம் சுத்தமா இருந்தால் தான் குடிக்க முடியும் இல்லையா? அந்த பாத்திரம் பல வருடமா பயன்படுத்தாம அழுக்கு பிடிச்ச பாத்திரமா இருந்தால் ஒரு 10 தடவையாவது நீங்க அந்த பாத்திரத்தை நல்லா சுத்தமா கழுவணும். கழுவினாதான் அதில் பயன்படுத்த முடியும். அந்த பாத்திரம் மாதிரி தான் நம்மளோட நாம கூட. அதனால ஒரு தடவை சொன்ன 2 தடவை சொன்னோம்னா நம்ம ஆன்மா மேல படிஞ்சிருக்கிற அந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்டதெல்லாம் விலகுனாதான் நமக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே உண்டாகும். அப்ப நம்ம பக்திக்கு ரொம்ப முக்கியமான படிநிலை என்ன அப்படின்னா 3 படிநிலை தான். அது கிட்டத்தட்ட பல கோடி படிநிலைகள் இருக்கு தத்தின்றதை பொறுத்த அளவுக்கு. அதுல முதல் படிநிலை என்ன அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஆரம்பித்தேன் இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு இதை சொல்கிறேன், அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ தமிழ்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம நண்பர் அந்த சகோதரருக்கு நடந்த விஷயத்த சொல்லாமல் அப்படியே தாண்டி வந்துட்டோம் பாருங்க, அதையே சொல்லிடுறேன். என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப பாம்பன் சுவாமிகள் வந்து அவங்க கனவுல வராங்க, அந்த சகோதரர் கனவுல. இப்போ நான் அவருக்காக தான் இந்த கதையை சொன்னேன். அவங்க கனவுல வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒரு 4 நாள் ராமநாமம் சொல்லு அப்படின்ட்டு. அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா, பாம்பன் சுவாமிகள் வந்து முருக மந்திரம் தான் சொல்லுவாங்க, அவங்க ராமநாமம் சொல்கிறாங்களே, இது என்ன ஆச்சரியம் அப்படின்ட்டு. சரின்னு முதல் நாள் சொல்லியிருக்காரு, 2வது நாள் சொல்லியிருக்காரு, 3வது நாள் சொல்லிட்டார். 4வது நாள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாகவதம், அந்த யூடியூப்ல எப்படி ஸ்க்ரோல் பண்ணோம்னா வரும் பார்த்தீங்களா, அதில் பாகவதம் ஃபஸ்ட்டு ஸ்டோரி. பாகவதம்னா ஒன்றும் இல்லை, பெருமாள் பண்ண எல்லா அவதாரங்களும், அது பண்ண அற்புதங்களையும், அவர் பண்ண அந்த மகிமைகளையும், அவரை பற்றி நினைக்கிறது, அவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி கேட்கறது, அதான் பாகவதம். அதில் வந்து அந்த எல்லா அவதாரங்களும் அவர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்காரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்குறோம் இல்லையா, எதை கதைகளாக கேட்குறோம்ல, அதுக்கு பேர் தான் பாகவதம். பாகவதம் 7 நாள் கேட்கணும். அவர் அந்த பாகவதம் போட்டு ஹெட்செட் போட்டு கேட்டிருக்கிறாரு. கேட்டுட்டு என்கிட்ட உண்மையாக மனப்பூர்வமாக சொன்னார், என்னோட பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருக்குது, எனக்கு அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையும் அப்படியே தான் இருக்குது, தொழிலில் இருக்க பிரச்சனையும் அப்படியே தான் இருக்குது, கடன் பிரச்சனையும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் பாகவதம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகமாகிடுச்சு, எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி என்னோட கஷ்டம்லாம் என்னை விட்டு ஒரு 10 அடி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் கூட நிறைய வீடியோவில் சொல்லுவீங்க, பாகவதம் கேளுன்னு சொல்லுவீங்க. பாகவதம் கேட்கறதால என்ன நடக்குங்கிறத இன்றைக்கி தான் நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் கேட்க போகிறது கூட பாகவதம் தான். ஏன் இந்த பாகவதத்தை கேட்கணும், அது இன்னைக்கு கேட்குறதுல என்ன பெரிய புண்ணியம், இந்த ஒரு வார்த்தை என்ன, அதெல்லாம் பார்ப்போம். பாகவதம் ஏன் இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஏகாதசி. இந்த ஏகாதசி பேர் உட்பண்ண ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா உற்பத்தி ஏகாதசி. ஏகாதசின்ற ஒரு விரதம் தொடங்குனது இந்த ஏகாதசியில். இதுதான் ஏகாதசி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, ஒரு மாதத்துக்கு ஒரு ஏகாதசி வரும், நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். அந்த ஏகாதசிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த வழிபாடு வந்தது இன்னைக்கு தான். இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த ஏகாதசிங்கிற வார்த்தை, உட்பண்ண ஏகாதசி, அதாவது உற்பத்தி ஏகாதசிங்கிற வார்த்தையை கேட்குறதோ, இல்லை அதை பற்றி சொல்கிறதோ, பெருமாளை நினைக்கிறதோ, பெருமாளோட கதைகளை பேசுகிறதோ, அவரோட விஷயத்த சொல்கிறதோ பெரும் புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்ம புராணத்துலேயும் வருது. இன்னும் 2 இடத்த எனக்கு உதாரணம் சொல்ல முடியும், ஸ்லோகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்ட முடியும். இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் போகாமல் நான் எப்போவுமே ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி சொல்லணும்னு நினைப்பேன். முதல் விஷயம், இந்த பக்தி அப்படிங்கிறது எது சார்ந்தது, மந்திரம் சார்ந்ததா அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் போனீங்க அப்படின்னா, வேத பாடசாலையில் வேதம் படிச்சிருக்கிற மந்திரத்தை நல்லா சொல்லக்கூடிய குருக்கள் இருப்பாங்க. நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமே இல்லையா, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு 100 பேரை பார்த்து கேட்டிங்கன்னா 90 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னோட குடும்ப பிரச்சனை, தனக்கு இருக்கிற கஷ்டம், மனப்பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன், பெருமாள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு, இல்லை சிவபெருமான் கொடுத்துருக்காரு, முருகன் கொடுத்துருக்காரு, அது எந்த கோவிலோ அந்த பகவான் கொடுத்துருக்கதா சொல்லுவாங்க. மிச்சம் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு கவலையும் கஷ்டத்தையும் தான் சொல்லுவாங்க. அப்போ இவங்க மந்திரம் சரியாக சொல்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்க கூடாதுல்ல. நல்லா கவனிங்க, ஒரு திருடன் கொள்ளடிக்கிறது தான் அவனோட வேலையை. பயங்கரமான திருடன், யார் வந்தாலும் திருடாம விட மாட்டான். அப்படி ஒரு நாள் காட்டுல கொள்ளடிச்சிட்டு இருக்கும்போது நாரதர் வந்துடுவார். நாரதர் வேணும்ட்டே தான் வருவார். வந்தவொடனே நாரதரை பிடிச்சி கட்டி வச்சிடறான். கட்டி வச்சுட்டு, எடு உன்கிட்ட இருக்க பொன் பொருள் எல்லாத்தையும் எடுத்ததான். எப்பா, என்கிட்ட வீணையை தவிர ஒன்றும் கிடையாது, இந்த வீணையை வச்சு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, வீணைங்கிறது வாசிக்கணும், இது வந்து வெளியில எடுத்துட்டு போய் வித்தினா கூட ரொம்ப சொற்பமான பணம் தான் கிடைக்கும், ஆனா நீ விற்கவும் முடியாது, ஏன்னா இதுல வந்து 1000 கேள்வி கேட்பான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நீ விற்க முடியாது, இதை விட்டா என்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னதும் அவர் ஒன்று சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணா அவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. சரி, உன்னை சும்மா விட முடியாது,
ஏன்னா என்கிட்ட கையில் போட மாட்டேன், எந்த பொருளையும் நான் சும்மா விட்டது கிடையாது, ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் விடுவேன், நீ ஏதாவது ஒன்று கொடுந்ததும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வேணா உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இதனால உனக்கு பலன் உண்டுனதும். நீ சொல்கிற விஷயத்தால எனக்கு என்ன பெரிய பலன் வந்துட போகுது, சரி சொல்லு அப்படின்னதும். இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பெரும் பாவம், இந்த பாவத்துக்கு பெரும் பெரும் தண்டனைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொள்ளைக்கெல்லாம் நடக்கக்கூடிய தண்டனைகள்லாம் கருட புராணத்தில் சொல்லியிருக்கோம் இல்லையா. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி பயமுறுத்த விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும், இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதமா, முதல்ல இதை தெரிஞ்சுக்கோ, இதுல இருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. என்னடா அது இப்படி சொல்றாரு அப்படின்னு. இல்லை இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னா. இல்லைப்பா இருக்குது, உண்மைதான், நீ வேணும்னா செக் பண்ணி பாரு, உன்னோட இந்த தண்டனைகளை நீ உன்னோட குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்கலாம், நீ வேணா உன் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வாங்கிக்கிறாங்களான்னு போய் கேட்டுருவா அப்படின்னதும். எப்படி உன்னை மட்டும் தனியாக விட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு ஆலமரத்தை கொடியை நறுக்கி அவரை சுற்றி ஆலமரத்தில் வச்சு கட்டிட்டு நேராக போய் வீட்டில் மனைவிட்ட கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும்ன்றாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே வச்சிருக்கேன், நீ அதில் ஒரு பங்கு வாங்கிக்கிறேன்னதும். அதெல்லாம் முடியாது, கணவன்னா மனைவி கல்யாணம் பண்ண மனைவியை நிம்மதியாகவும் சந்தோஷமாக வச்சுக்கிறது உன் பொறுப்பு, அதுக்கு எதுக்கு உன் தண்டனை நான் வாங்கிக்கணும் அப்படின்னதும். அடுத்த பிள்ளைகள்கிட்ட போகிறான், பிள்ளைகள் அதே தான் சொல்லுது, பெற்றவங்கள்ட்ட போகிறான், பெற்றவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. ரொம்ப மனசு ஒழிஞ்சு போகிறான். யாருக்காக வாழ்நாள் முழுக்க கொள்ளையெல்லாம் பண்ணி குடும்பத்தை சந்தோஷமாச்சுன்னா அந்த குடும்பமே இவனுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஒத்துக்க மாட்டேன். நேராக மனசுடைஞ்சு தலை தொங்கி போய் நாரதர்கிட்ட நிற்கிறான். நாரதர், என்னப்பா குடும்பத்தை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னதும். இல்லைங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான், அப்படி யாருமே ஒத்துக்கல, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை ஒத்துட்டு ஏதோ ஒரு வழி இருக்கு, நீங்களே அந்த வழியை சொல்லுங்கன்னு தான் அப்போ அவர் சொல்றாரு. இந்த மந்திரத்தை நீ சொல்லுப்பா, இந்த மந்திரத்தை பகவானை நோக்கி மனமுருகி சொல்லுப்பா, உன்னோட கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுவார்னா. அவனுக்கு அந்த மந்திரம் வரல. பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் மரத்தை காட்டி இந்த மந்திரத்தோட பேரை சொல்லுப்பா அப்படின்னதும். மரான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துறாருன்னு ரொம்ப நம்பிக்கையாக உட்காந்துறாரு. அவரை சுற்றி புத்து கட்டிடுது. பல வருடங்கள் கடுமையான தவம், வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்ற அந்த ஒரு பெரிய வைராக்கியமுடைய மனிதனா மாறிடாரு. ஒரு சமயம் அந்த புத்தை சிலர் இடிக்கும் போது சத்தம் ஒலி கேட்கறது, அது கதை இன்னும் பெருசாக போகும், இடையில கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. உடைக்கும் போது புத்துலேருந்து வெளியில வராரு. அந்த வால்னா புத்துன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல, மிகினா மீண்டு வரக்கூடியது, புத்துலேருந்து வந்தவர், அதனாலதான் அவர் பேர் வால்மீகி. அவர் சொன்ன மந்திரம் ராமநாமம். நல்லா கவனிங்க, அவர் ராமன் சொல்லியிருக்க மாட்டார், ராமன் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் செஞ்ச பெரும் பாவத்தால அந்த புண்ணியமான மந்திரத்தை கூட அவருக்கு சொல்ல வாய் வராது. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி மரான்னு சொல்லியிருப்பார். ஆனா அவரு தான் பகவான் ராமரை நேரில் தரிசனம் பண்ணார். ராமசரிதத்தை, அதாவது ராமாயணத்தை வடமொழியில் எழுதினார். அதை தழுவிதான் சிலப்பதிகாரத்தை எழுதின, தப்பா சொல்லிட்டான், கம்பராமாயணத்தை எழுதின கம்பர் எழுதினார். அதுக்குள்ள இங்கே இளங்கோடிகளுக்கு போயிட்டார் சிலப்பதிகாரத்துக்கு. ஏன்னு சொல்றேன் பார்த்துப்போங்க. இப்ப மந்திரம் சரியா உச்சரிக்கப்படலை, ஆனா அதுக்காக பகவான் காட்சி கொடுக்காம போயிட்டாரா? இப்ப சரியா மந்திரம் உச்சரிக்கிறவங்களும் கஷ்டத்துலதான் இருக்கிறாங்க. மந்திரத்தை தப்பா உச்சரிச்சா வால்மீகிக்கும் நல்லது நடந்திருக்கு. இப்ப பக்திங்கிறது மந்திரம் சார்ந்ததா அப்படின்னா இதுக்கு பதில் அடுத்து சொல்றான். அடுத்து இன்னைக்கு பாகவதம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பாகவதத்துல முதல் நம்ம இறைவன் கிட்ட எல்லாத்தையும் கேட்குறோம். ஆனா எப்படி கேட்டா இறைவன் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு சொல்லி கேட்குறோம், மந்திரம் சொல்றோம், இல்லை ஒரு வழிபாடு பண்றோம், பூஜை முறைகள் பயன்படுத்துறோம், கோயிலுக்கு போறோம், நம்மளும் முன்னு சாமி கிட்ட என்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்குறோம், சாமி கொடுக்க மாட்டேதுன்னு வருத்தப்படுறோம். ஆனா எப்படி கேட்கணும்? இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னா பேசுறது. மற்ற எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு விஷயம். நீங்க மகாபாரதத்துல எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, துரியோதனன் ரொம்ப கெட்டவன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கெட்டவன், அவன மாதிரி ஒரு அயோக்கியனே கிடையாதுவாங்க. ஆனா எனக்கு துரியோதனன்ட்டு நிறைய நல்ல குணங்கள், நல்ல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெட்டவன்ட்டு கூட நல்ல விஷயங்கள் நம்மளால கற்றுக்க முடியும். ஒரு குடிகாரனோட சொல்லில் கூட நமக்கு தேவையான ஒரு சொல்லி இருக்கும்னு நான் நம்புறேன், அது உண்மையும் கூட. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பீஷ்மரை போர்க்களத்தில் அர்ஜுனன் வீழ்த்திடுறான்னா, அம்பு படுக்கையில் படுக்க வச்சிடறான். இந்த விஷயம் துரியோதனன் காதுகளுக்கு போகுது. துரியோதனன் ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறான். இது வரைக்கும் போர்க்களத்துல பீஷ்மரை எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சலாம் ரெக்கார்டே கிடையாது. அப்படிப்பட்ட பீஷ்மரையே ஒருத்தன் பிதாமகரையே வீழ்த்திட்டானே, இந்த கிருஷ்ணன் அதுக்கு துணை நின்று ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி வீழ்த்திட்டானுவோம், மனதை போறான். இப்ப அடுத்து படைக்கு தளபதி, அதாவது சேனாதிபதியா யாரை நிர்ணயம் பண்றது ரொம்ப யோசிக்கிறான். சரி, இதுக்கு ஒரே வழி நம்ம நண்பன் கர்ணன் தான், அவனை போய் பார்க்கறது. இந்த விஷயம் கர்ணனுக்கும் தெரியும். இரவு ஒரு 9-9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எப்பயுமே அவ்வளோ லேட் நைட்லாம் போயிட்டு என்ன பண்ண மாட்டான், துரியோதனை யாரையும் பார்க்க மாட்டான். இருந்தாலும் நேராக துரியோதனன் இப்போ கர்ணன் இருக்கக்கூடிய மாளிகைக்குள்ளே போகிறான். போன உடனே கர்ணனுக்கு செய்தி சொல்லப்படுது, துரியோதனன் வந்துட்டு இருக்காருன்னு. உடனே காத்துட்டு நிற்கிறான் வழியில். போய் ஆற தள்ளி கட்டி பிடிச்சி, நண்பா என்ன விஷயம், என்ன இவ்வளோ அவசரம், ஏன் முகம் ரொம்ப உனக்கு வாடி இருக்கு, இந்த நேரத்தில் என்னை பார்க்க வந்திருக்கவா, உட்காருன்னு சொல்லிட்டு பழரசம்லாம் 2 பேரும் குடிக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன விஷயம், அதுவும் கர்ணா உனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, நம்மளோட பிதாமகரை வீழ்த்திட்டாங்க. ஆமா கேள்விப்பட்டேன், மனமெல்லாம் ரணமா இருக்கு, எப்படி அவரை போய்
நான் வந்து எனக்கும் அவருக்கும் 1000 முரண்பாடு இருக்கலாம். அவர் வந்து இந்த சபையில அப்படி பேசியிருக்கலாம், அப்படி பேசிக்கலாம். இருந்தாலும் ஒரு பெரிய வீரன் அவரு. நான் பார்த்து வியந்ததுல ஒரு வீரன் அவரு. அவர போய் வீழ்த்திட்டானே! ரொம்ப ரணமா இருக்கு. சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னதும், வேற வழியே கிடையாது. நீ தான் நாளைக்கு போர்க்களத்துக்கு படைக்கு தலைமை தாங்கணும். அதுக்கு என்ன? உனக்காக என் உயிரையே குடுப்பேன். இதுல ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. நிச்சயமா செய்றேன். சரி, அப்ப தயாரா இருந்ததும், துரியோதனா ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்து நான் வந்து உன்னோட நண்பனா உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என் உயிரையே கூட தயாரா. அதான் அதே மாதிரி என்னோட நண்பனா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். நீ ஒன்னே ஒண்ணு இந்த விஷயத்த பண்ணு. நீ எதை சொன்னாலும் நான் செய்றேன். சொல்லு கர்ணா எதனாலும் செய்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் வந்து இந்த சிறந்த வீரர்கள் யாருன்னு சொல்லி ஒரு போட்டி நடந்துட்டு இருந்தது. அப்ப எல்லாரும் தங்களோட வித்தைகள் எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து அர்ஜுனனோட சிறந்த வில்ல என்னால வந்து செலுத்த முடியும். நான் வந்து முன்னாடி வந்தேன். அப்ப வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க, ஒரு தேரோட்டியோட மகன் வந்து ஒரு நாட்டின் இளவரசன் கூட போட்டி போட முடியாது. இவன் ஒரு சூதபுத்திரன். அதனால இவனுக்கு வந்து அந்த உரிமை கிடையாது அர்ஜுனன் கூட போட்டி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப இழிவா பேசினாங்க. ஆமாப்பா, ரொம்ப இழிவா பேசினாங்க. அதுதான் மனம் வந்து நான் உன்னை வந்து என் நண்பனாக்கி இருக்கிறேன். என்னோட நாட்டுல ஒரு பெரும் பகுதியை கொடுத்து உன்னை அரசனாக்கி இருக்கேன். இப்ப நீ அரசன் தானே, நீயே நினைச்சு வருத்தப்படுற? என்ன இருந்தாலும் என் நண்பன் உன் அந்த மாதிரி சொன்னா நான் விட மாட்டேன். அதை நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் இன்னைய வரைக்கும் உனக்காக நீ போட்ட சோத்துக்காகவும் நீ கொடுத்த அந்த நட்புங்கிற அங்கீகாரத்துக்காகவும் தான் என்னோட உயிரையே தியாகம் பண்ண தயாரா இருக்கிறேன். ஆனா கூட எனக்கு அந்த அவமானம் வந்து காலத்துக்கும் எனக்கு வந்து அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதை வந்து எனக்கு தீர்த்து வைக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்றது, என்ன அந்த கூட்டத்துல சூதபுத்திரன் சொன்னது யாரு அப்படின்னா, உங்க தாய் மாமாவான சல்லியன் தான் சொன்னான். அந்த சல்லியனை எனக்கு தேரோட்ட சொல்லு. எந்த ஒருத்தனை சூதபுத்திரன் அப்படின்னு சொல்லி தேரோட்டின் மகன் சொன்னானோ அந்த சல்லியன் எனக்கு தேரோட்டுறான் அப்படின்னா நான் வந்து போர்க்களத்துக்கு வரேன். இல்லைனாலும் போர்க்களத்துக்கு வருவேன். அது வராமலாம் போக மாட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்கு. என் நண்பனா நீ அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா, சரி அவ்வளவுதானே, நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மறுநாள் காலையில போர். இப்ப டைம் கிடையாது, நைட்டு. இங்க இருந்து பக்கத்துல போகணும். அது ஒரு 12 மணி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் இதே மாதிரி துரியோதனன் போறேன். துரியோதனன் யாரு? இந்த பார் போற்றக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் ஒரே ஒரு அரசன் இருக்கான்னா துரியோதனன் தான். எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன சிற்றரசர்கள் தான். துரியோதனன் கூட எய்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. துரியோதனனோட படை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, உலகத்துல வந்து ஒரு 100 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல 85 பேர் வந்து துரியோதனன்ட்ட தான் இருப்பாங்க. மீதி 15 பேர் தான் மற்ற படைகள் இருக்கு. அப்ப 85% படையை அவன் தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு கற்பனையா வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்கரவர்த்தி ஒருத்தன்ட்ட போய் நிக்கிறான். இப்ப சல்லியனோட அரண்மனைக்கு போறாரு. சல்லியனுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்படுது. நேரா போனதும், சல்லியன் யாரு அப்படின்னா, குந்தியோட இவங்க இருக்காங்க இல்லையா, பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேர் தான் குந்திக்கு பிறந்தவங்க. யார் யார் அப்படின்னா, தர்மன், பீமன், அர்ஜுனன் தான் குந்திக்கு பிறந்தவங்க. அவங்களோட சிற்றன்னைக்கு பிறந்தவங்க, சின்ன அன்னைக்கு அவங்க பேரு மாதிரின்னு நினைக்கிறேன். கரெக்டா மாதுரியா மந்துரியா மாதிரியோ வரும், சரியா நினைவில்லை. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நகுலன், சகாதேவன். அவங்களோட சொந்த அண்ணன் தான் வந்து சல்லியன். இந்த சல்லியனை ஒரு ட்ரிக் பண்ணி துரியோதனன் வந்து தன்னோட பக்கம் சேர்த்துப்பான். அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப ஒரு விதத்துல பார்த்தா 2 பேருக்குமே தாய் மாமனா வரணும். துரியோதனனுக்கும் தாய் மாமனா வராரு, பஞ்சபாண்டவர்களுக்கும் தாய் மாமனா வராரு. இப்போ உள்ள போறாரு, அரண்மனைக்குள்ள போறாரு. உனதும் ஒரு ஆற தழுவா மருமகனே வா, இந்த நேரத்துல என்ன அப்படின்னதும், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காரு, என்ன விஷயம்? பழரசம்லாம் கொடுக்குறாரு, குடிக்கிறாங்க. வந்து துரியோதனன் கேட்குறேன், மாமா நான் உங்களை வந்து ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். தெரியும்பா, என்ன உதவி, என்ன விஷயம்னாங்க, இந்த மாதிரி பீஷ்மரை வந்து வீழ்த்திட்டாங்க. ஆமா தெரியும், நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் வந்து ரொம்ப சின்ன வயசு எனக்கு. உங்க தாத்தா வந்து போர்க்களத்துக்கு போறப்ப ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன். ஒரு 5-6 வயசுல நான் வந்து தேர்ல இருந்து பார்த்துருக்கிறேன். மனுஷன் அந்த மாதிரி அம்புடுவாரு. ஒரு போர்க்களத்துல ஒரு உதாரணத்துக்கு அவர் சொல்லுவார், 10 லட்சம் வீரர்கள் சுத்தி இருந்தா கூட ஒற்றை சிம்மம், அதாவது அவர் சொல்லுவார் 10,000 யானைகளை கூட ஒரே ஒரு கோபம் கொண்ட சிம்மம், அவன் சிம்மம்னா சிங்கம், தனி ஒரு ஆளா தாக்கும். அது கர்ஜனையை வந்து பார்த்து 10,000 யானைகளே பயந்து ஓடும். அந்த மாதிரி வந்து உங்க தாத்தாவோட வில்வித்தையை பார்த்து அத்தனை படையும் நடங்கும் நான் பார்த்துருக்கேன். தனி ஒரு ஆளா அத்தனை பேரையும் வீழ்த்திலாம் நான் பார்த்துருக்கிறேன். நான் அவரை பார்த்தே வளர்ந்துருக்கிறேன். அவரே ஒருத்தன் வீழ்த்திட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். அதெல்லாம் விடுமாமா, உனது போச்சு. நாளைக்கு வந்து படைக்கு வந்து தளபதி என்ன மகனே, நான் என்ன மருமகனே, நான் தான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு. இல்லைம்மா, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, நீங்கள் ஏற்றுக்கணும் தான், ஆனால் இப்போ வேணாம், கர்ணன் இருக்கான், கர்ணனை வச்சு அதை சீக்கிரமாக முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அப்படியா, அப்போ இதுக்கு என்ன பார்க்க இந்த நேரத்துக்கு வந்தேன் அப்படின்னதும், அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குமாம்மா. என்ன சிக்கல் இருக்குன்னதும், கர்ணன் வந்து போருக்கு வரேன்றான். ஆனால் வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு தேரோட்டி வேணுன்றான். எது, அவனே ஒரு தேரோட்டியோட பையன், அதுவும் ஒரு சூதபுத்திரன்.
அவனுக்கு ஒரு தேரோட்டியை கேட்குறியப்பா, என் நாட்டில் அவனுக்கு தேரோட்டுறதுக்குலாம் ஆள் இல்லைப்பா அந்த அளவுக்குலாம் அப்படின்னு. மாமா உன் நாட்டிலேருந்து கேட்கல, அப்புறம் உன்னதான் அவன் தேரோட்டியை கேட்குறானது. இது டக்குன்னு டென்ஷனில் அப்படியே சேர்ல உதச்சிட்டு எந்திரிச்சாரான். எந்திரிச்சு இது என்னையா துரியோதனா, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு. மாமா உங்ககிட்ட தான் பேசுறேன்னு தெரியும், உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. மருமகனே நீ என் உயிரை கூட கேளு தரேன், இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட கேட்காத. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் நம்மளால பல பேர் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருப்போம். ஈரலை கள்ளி பாம்பு மாதிரி இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்களால ஒரு பக்கம் படை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, தோத்துருவோமோன்னு பயம். இந்த பக்கம் கர்ணன் போருக்கு வருவான்னு பார்த்தா அவன் நீ இவனெல்லாம் கூட்டுவா அப்பதான் வருவான் தான். இப்போ இந்த 2 பக்கத்தையும் சரி பண்ணணும், பண்ணலைன்னா மாட்டிப்போம். அழகா துரியோதனன் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, ஒரு கோபத்துல கத்திட்டு இருக்காரு முன்னாடி, இருந்தாலும் 2 நிமிஷம் அழகா யோசிச்சுட்டு, மாமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இதுக்கு மட்டும் தீர்வு சொல்லு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு தான். சரி கேளு அப்படின்னதும், அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறது யார்? யார் தேர் ஓட்டுறானா? இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மால ஓட்டுறாரு அப்படின்னதும், அப்படியா சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், தேர்ல இருந்து போர் புரியுற அர்ஜுனன் பெரியவனா, தேரை ஓட்டுற கிருஷ்ணன் பெரியவனா? இன்னும் என்னப்பா அது, மலை எங்க இருக்கு மடு எங்க இருக்கு, மலை கூட போய் மடுவை கம்பேர் பண்ண முடியுமா? கிருஷ்ணன் வந்து மலை மாதிரி, அர்ஜுனன் மடு மாதிரினா? சரி அப்படியா சரி, உன் வாயிலேருந்தே சொல்லு, அர்ஜுனன் பெரியவனா கிருஷ்ணன் பெரியவன்? மறுபடியும் அந்த கேள்வியை கேட்காத, அர்ஜுனன்லாம் கிருஷ்ணன் முன்னாடி ஒரு கடுகளவு கூட கிடையாது. அப்படியா சரி, நாளைக்கு போர்க்களத்துல கிருஷ்ணனுக்கு எதிரா அவனுக்கு சமமா தேரோட்டுற நீ பெரியவனா, உன் தேரோட்டத்தை வச்சு போர்க்களத்துல சண்டை போடுற கர்ணன் பெரியவனா? நீ முடிவு பண்ணு மாமான்னாரான். உடனே சொல்லி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, நாளைக்கு தேரை ரெடி பண்ணி வைமாப்பில, நான் போர்க்களத்துக்கு வந்துடுறேன்டா. இவ்வளவுதான் விஷயம். இறைவனே ஆனா கூட உன்னை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது, உனக்கு எல்லா ஷார்ட்கட்டும் தெரியும்னு எனக்கு தெரியும், நான் உன்னை சரணடைகிறேன். நல்லதோ கெட்டதோ அது எதுவோ, என் தலைவிதி எதுவோ அதெல்லாம் நான் கவலைப்படல, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அழணும்னு என் மனசுல சொல்லிச்சு, நான் வந்துட்டேன். இனிமே நீ பார்த்து என்னை கை விடுறதுனாலும் சரி, காப்பாத்தினாலும் நீ செய்யன்னு பொறுப்பு அவன்கிட்ட விடுங்க. சல்லியன் மாதிரி எப்படி துரியோதனன் கரெக்டா பேசி எதை பேசினா சல்லியனை வீழ்த்த முடியுமோ அது மாதிரி வீழ்த்தி அழகாக கூட்டு வந்தானா, அதே மாதிரி பகவான்கிட்ட அவனோட மனம் உருகிற அளவுக்கு கேளுங்க, உண்மையா கேளுங்க, கொடுப்போம். 2வது பக்திங்கிறது மந்திரமா அப்படின்னு பேசிட்டோம். அடுத்து வந்து வழிபாடா? வழிபாடுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு விக்கிரகம் இருக்கும், இல்லை ஒரு சிலை ரூபம் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பூஜை முறைகள் இருக்கு, மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது இருக்குது, அபிஷேகங்கள் இருக்குது, ஆராதனை இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்ட முறை இருக்கு. இப்போ இதெல்லாம் சரியாக பண்ணுறவங்க எல்லாருக்குமே கடவுளோட பக்தி அந்த அன்பு கிடைச்சிருச்சா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இப்போ நிறைய கோயிலுக்குலாம் நீங்கள் போகிறீங்க, அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்ககிட்ட கூட கூட்டி கேளுங்க, உங்களுக்குலாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, செல்வ செழிப்புலாம் கரெக்டாக இருக்குதா, ரொம்ப பெரிய ஆளாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களே வறுமையில் ஆடிட்டு தான் இருப்பாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையை நான் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன், நிறைய பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன் இருக்கு. ஆனால் இந்த பூஜை முறைகளில் சொல்லிட்டு இருக்கிற விதியில் எதுவுமே பண்ணாத ஒருத்தனுக்கு கடவுள் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருமைப்பட வச்சார். ஒரு வேட்டையாடுறதே குலத்தொழிலாக வச்சிருக்கிற ஒருத்தன் பயங்கரமாக வேட்டையாடுவான். ஒரு நாள் வந்து அவன் கூட்டத்தில் வேட்டையாடிட்டு வரும்போது ஒரு சிவலிங்கத்தை பார்த்த உடனே உனக்கு ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு என்னமோ பண்ணுது. அப்ப வந்து அவர் யாருன்னு கூட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் கேட்குறான், இவர் தான் சுவாமி, நம்ம இந்த வனத்தையே காப்பாத்துறாரு, நம்ம எல்லாரையும் காப்பாத்துறாரு அப்படின்னதும் அந்த சாமி மேலே அவனுக்கு பக்தி வருது. அந்த கதை ரொம்ப பெருசு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரை வந்து ரொம்ப இது பண்றாரு. எப்படின்னா அந்த இறைவனுக்கு வந்து மழை தூணுன்னு இறைவன் வந்து வெட்ட வெளியில இருக்கிறார், அதனால அவருக்கு வந்து மழையில நனைஞ்சிருவாரு, குளிருன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு மிருகத்தை வேட்டையாடின அந்த புலியோ மானோட தோலியோ கொண்டு வந்து பொத்துறார், மேல கூரை அமைக்கிறார். அதே சிவலிங்கத்துக்கு முறையா பூஜை பண்ணக்கூடிய ஒரு குருக்கள் இருக்காங்க, முறையா பூஜை பண்ணுவார். வந்து பார்த்தா அவருக்கு வேதனையா இருக்கு. என்ன அப்படின்னா அனுதினமும் இவர் என்ன பண்றாரு, முறையா பூஜை எல்லாம் பண்ணி அழகா பண்ணிட்டு போற இந்த விக்கிரகத்துல சிவலிங்கத்து மேல யாரோ ஒருத்தர் வந்து வேணும்ட்டு இந்த மாதிரி ரத்தம் சொட்ட மான் தோலை கொண்டு வந்து பொத்திருக்கிறானே, மேல வந்து ரொம்ப பழமையான, அதாவது என்ன சொல்றது, அந்த அளவுக்கு சுத்தபத்தம் இல்லாத ஒரு கூரையை போட்டிருக்கிறானேன்னு சொல்லி வருத்தம். அதோட மட்டும் இல்லாம வேட்டையாடுற உணவுல அந்த உணவை கொண்டு வந்து, அதாவது கறி அவங்க சாப்பிட்றது வந்து வேட்டையாடுறதுனா என்ன வேட்டையாட போகிறாங்க, மான் என்ன கிடைக்குதோ விலங்கு நம்ம வேட்டையாடி சாப்பிட்றது தான் அவங்களோட தொழில். அதை கொண்டு வந்து படைச்சிருக்கிறார். வாயால் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிவன் மேலே அபிஷேகம் பண்ணுறார். இப்படி பண்ணுறதை பார்த்து ஒரு நாள் அந்த குருக்களுக்கு மனம் நொந்து போய் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அசிரீரியாக கேட்குது, நாளைக்கு வரும்போது உனக்கு அதை என்னென்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அந்த சிவலிங்கம் அந்த பக்தர் வந்து கறியை கொண்டு வந்து இலையில அப்படி வச்சுட்டு, சாமி சாப்பிடுங்க பசிக்கும்னு தெரியும், நைட்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த
பக்தரோட பேர் கண்ணப்ப நாயனார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணப்பா எனக்கு கண்ணு போயிடுச்சு, எனக்கு உன்னோட கண்ணை கொடுக்குறியா, எனக்கு கண்ணுலேருந்து ரத்தம் வருது பாருங்க. இடது கண்ணு. உடனே என்ன பண்றாரு, தன்னோட வாழை எடுத்து இடது கண்ணை நோண்டி கண்ணில் வைக்கிறார். இப்போ வலது கண்ணும் வேணும்னு சுவாமி கேட்டதாக சிவலிங்கத்து மேலே காலை தூக்கி வைக்கிறார். ஏன்னா கண்ணை பேத்ததுக்கு அப்புறம் 2 கண்ணும் தெரியாது. இப்போ எங்கே சிவலிங்கம் இருக்குன்னு தெரியாமல் தப்பாக வச்சிடக்கூடாதுல்ல. கரெக்டாக எந்த இடத்துல அந்த கண்ணை பொருத்தணுமோ அந்த இடத்துல காலை தூக்கி வச்சுட்டு வலது கண்ணையும் நோண்டி இப்படி வைக்கிறார். பகவான் நேராக காட்சி கொடுத்து அவரை தன்னோட தீவிரமான பக்தராக. அதுதான் கண்ணப்ப நாயனாரோட கதை. இப்போ ஒரு விஷயம் இங்கே கவனிங்க. ஆகம விதியில பகவான் மேலே காலை தூக்கி வைக்கலான்னு எங்கேயாவது இருக்குதா? பகவானுக்கு அவர் சுத்த சைவம், எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாதுன்னு ஒரு கொள்கையுடையவங்க தான் கடவுள் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கறி படைக்கிறார், இரவெல்லாம் காவலுக்கு இருக்கிறார், ஒரு உயிரோட கொல்லப்பட்ட மான் தோலை கொண்டு போத்துறார், வாயால் தண்ணி எடுத்துகிட்டு சிவன் மேலே இருக்கிற தூசெல்லாம் தொடக்கிறார். இதெல்லாம் ஆகம விதி படி பார்த்தா தவறு, பூஜை முறைகள் படி பார்த்தா தவறு. ஆனால் பகவான் அங்கே தான் காட்சி கொடுத்தார். அடுத்து சாக்கிய நாயனார் கதை தெரியும் எல்லாருக்கும். என்ன, புத்த மதம் எங்கே பார்த்தாலும் பரவிடுச்சு. இந்த புத்த மதம் ஊரெல்லாம் பரவி போச்சு. புத்த மதத்தை தாண்டி வேற எந்த மதத்தையா வழிபாடு பண்ணீங்கன்னா கையை விட்டுடுவாங்க. இதில் சாக்கிய நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்னன்னா சிவனுக்கு பூஜை பண்ணாமல் சாப்பிடவே மாட்டார். சிவனுடைய ஒரு சட்டம் போட்டதால ஏதாவது பூஜை பொருள் எடுத்துட்டு போனால் வழியிலேயே பிடிங்கிறது இல்லாமல் 25 சவுக்கடி முதுகு பழுக்க அடிச்சு அமுச்சு விட்ருவாங்க. இவருக்கு பயம், சவுக்கடியும் வாங்கக்கூடாது, பூஜையும் பண்ணணும். என்ன பண்ணுறாரு, வீட்டை சுற்றி மணல் பரப்பு, அது காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. என்ன பண்ணுறாருன்னா கூழாங்கல்ல பொறுக்கிப்பார், ஒரு 10-15 கூழாங்கல்ல பொறுக்கிப்பார். செக் பண்ணும்போது கூழாங்கல் தான் இருப்பேன் சொல்லி விட்டுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒருத்தனுக்கு சந்தேகம், இருந்தாலும் எதுக்கு கூழாங்கல் எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்குறதுக்காக பின்னடியாக அவருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணுறான். இந்த கூழாங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணை முடிப்பார். சிவபெருமான் சிவலிங்கத்தை முன்னாடி இதோ வில்வத்தலம் அப்படின்னு சொல்லி பகவானே இந்த வில்வத்தலத்தை அவனுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த கூழாங்கலை தூக்கி சிவலிங்கத்து மேலே போடுவார். மனசுக்குள்ளே தான் நினச்சிப்பார். அடுத்து இது செண்பகம், ஒரு மலர்களாக கற்பனை பண்ணி அவர் வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டு பகவானோட நாமத்தை மனசுக்குள்ளேயே சொல்லி கையெடுத்து கூட கும்பிட முடியாது. ஏன்னா எவனாவது கையெடுத்து கும்பிட்றத பார்த்தானா அவருக்கு கை இருக்காது. மறுநாள் மண்ணு என்ன பண்ணுறார், பிரார்த்தனை பண்ணுவார். அப்படிப்பட்ட அந்த சாக்கிய நாயனாருக்கு ஒரு நாள் அவரோட பக்தியை மெச்சு பகவான் ரிஷப வாகனத்தில் தேவியோட அன்னையோட காட்சி கொடுத்து அவரை ஒரு நாயனாராக சேர்த்துக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பக்திங்கிறது மந்திரத்திலேயோ இல்லை வழிபாட்டிலையோ ஸ்லோகத்திலையோ பூஜை முறையிலையோ இல்லைன்னா அப்போ அதெல்லாம் முட்டாள்தனமா சார், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, என்ன மரத்தனமா, நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க, நாட்டில் நாத்திகவாதியோட நீங்கள் தான் லூஸ்தனமாக பேசிட்டீங்கன்னு சொல்லி என்ன கேட்காதீங்க. அதெல்லாம் ஒரு படிநிலை. அதை விட ஆழமான படிநிலை என்ன அப்படின்னா, இதெல்லாம் வேணும், கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனம். இது கூடியே இதை இறைவன் ஏற்றுக்கணும்னா நம்பிக்கை வேணும். முதல்ல வால்மீகிக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் இறைவன் நம்ம பாவத்தை நீக்குவார்னு நம்பிக்கை இருந்தது. அப்பா சொன்னப்ப கூட பகவான் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட பாவத்தை அழிச்சார். கண்ணப்ப நாயனாருக்கு இது சிவலிங்கம் இல்லை, இது சிவபெருமான்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. கல்லே எரிஞ்சாலும் பரவாயில்ல, சிவபூஜை பண்ணாம இருக்கக்கூடாது, சிவபெருமானுக்கு தினமும் பூஜை பண்ணணும், நான் வருவேன்னு சிவபெருமான் காத்துக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் நான் சாப்பிடணும்னு கொள்கை வச்சிருந்தார் சாக்கிய நாயனார். அதனாலதான் அவருக்கு காட்சி கொடுத்தார். மந்திரம், ஸ்லோகம், வழிபாடு, பூஜை இதையெல்லாம் விட ஒரு படி மேலானது நீங்க அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை. யார் நம்பி சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாளுமே உடனே வேலை செய்யும். இது உடனே வேலை செய்யணும்னா இந்த நாளும் வேணும். ஒருவேளை இதெல்லாம் பண்றோம், தெய்வம் நம்மளோட பாவத்தின் கணக்கு அதிகமா இருக்கிறதால, ஏன்னா நீங்க ஒண்ணு எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, பாவத்தின் கணக்கு அதிகமா இருக்கும்போது கடவுள் நம்மளை கைவிட்டுற மாட்டாரா? கடவுளே கைவிட்டா கூட உங்களை காப்பாத்துறதுக்கு இன்னொன்னு இருக்கு. அந்த இன்னொன்னு தொடுங்க. கடவுள் ஒருபோதும் ஒருத்தரையும் கைவிட மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு எண்ணம், கடவுள் நம்மளை கைவிட்டுருவாரோ அப்படின்னு தோணுது அப்படின்னா, கடவுள் நம்மளை கைவிட்டாரு, நான் எவ்வளோ பூஜை பண்ணி கூட அவர் என்னை கண்டுக்க மாட்டாருன்னு தோணுச்சுன்னா, கடவுளை உங்க பக்கம் திருப்பறதுக்கும் உங்க மீது மட்டுமே அளவு கடந்து அருளை பொழியறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, ஒரு வழி இருக்கு. ஒரு நாள் காசியில ஒருவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப பழைய ட்ரெஸ், ஒரு 10 நாள் குளிக்காம இருக்கிறதுனால உடம்பெல்லாம் வீசுது. அந்த மாதிரி என்ன பண்றாரு, ஒரு தோற்றம்டே ஒருத்தர் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு காசி மாநகர் ஃபுல்லா பிச்சை கேட்கிறாரு. ஐயா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தா கொடுங்க. அவர் கேட்கறது என்னமோ பிச்சை கிடையாது, பிக்ஷைனா உணவு மட்டும் கேட்கறது. சாப்பாடு கொடுங்கன்னு பெரிய பெரிய மாளிகைலாம் ஏறி இறங்கிட்டார். ஒரு மேல அடிக்கிற வாடகையை விரட்டி விட்டுறாங்க. யோ பே அப்படின்னு அவரும் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி பார்க்குறாரு, முடியல. சரின்னு அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வெளியில அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் வர்றாரு. கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆச்சு போல. சாப்பிட்டு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு, அம்மா பா சிக்கிறா கடவுளே அப்படின்னு சொல்லி வயிற்ற பிடிச்சிட்டே வர்றாரு. அப்பா பார்த்தா ஒரு தொழுநோயாளி யாரு அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா தனக்கு தேவையானதை ஒருத்தட்டி கெஞ்சி கூத்தாடி காசாவோ பணமாவோ உணவாவோ வாங்கிட்டு வருவார். அதான் அவரோட வேலை. வாங்கிட்டு வந்த அவருக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. என்னன்னா, அவரு அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறது உண்டு. அப்ப அங்க ஒரு 4 நாய் இருக்கும்.
இந்த 4 நாய்க்கும் தன்கிட்ட இருக்கிற பொருள், அது உணவுப் பொருளா இருந்தாலும், எதா இருந்தாலும் 5 பங்கா பிரிச்சு, அது 4க்கும் ஒரு பங்கு குடுத்துட்டு, தான் ஒரு பங்கு எடுத்துக்கிறது வழக்கம். இன்னைக்கு இந்த பசியோட வர அந்த சமயம் ஒரு பங்கு பிரிச்சுட்டு இருக்கிற சாப்பாட்ட. இந்த பாருங்க, உங்க 4 பேருக்கும் 4 பங்கு. இது எனக்குன்னு சொல்லிட்டு, அந்த 4 பங்கையும் எடுத்து நாய்களுக்கு வச்சுறாரு. நாய்கள்லாம் சாப்பிட்ருது. 5வது பங்குல அப்படி கைய வச்சு அள்ளி எடுத்து வாயில வைக்க போறாரு. அவர் தட்ட நீட்டுறாரு. ஐயா ரொம்ப பசிக்குது அப்படின்னதும், இப்ப அவர நிமிர்ந்து பார்க்குறேன். சரி, தொழுநோயாளின்னா நீங்க ஏதோ ஒரு வார்த்தையில தொழுநோயாளின்னு நினச்சிக்காதீங்க. உடம்பெல்லாம் காயமா சீழ் ஒழுகுது. கையெல்லாம் ஒரு மாரி அழுகி போன மாரி இருக்கு. அவர் மேல அடிக்கிறதுக்கு ஈக்குவலா ஸ்மெல் இவர் மேலேயும் அடிக்கும். அப்படி இருப்பார். இப்ப என்ன பண்ணாரு, 2 கையாலையும் அந்த இலைய 2 முனையும் பிடிச்சி தூக்கி அப்படியே ஒரு தட்டில் வச்சு நீங்க சாப்பிடுங்க அப்படின்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, எங்கெங்கேயோ சாப்பாடு கேட்டேன், யாருமே தரல. நீங்க இருக்கிற சாப்பாட்டை 5 பங்கா பிரிச்சு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு தான் வச்சிருப்பீங்க, மொத்தத்தையும் கொடுத்துட்டீங்களே, நீங்க கூட கொஞ்சம் எடுத்துங்க. இல்லை பரவாயில்ல, நானாவது ஒரு வேளை தான் சாப்பிடாம இருக்கேன், உங்களை பார்த்தா 4-5 நாளா சாப்பிடாத மாதிரி இருக்கு, நீங்க சாப்பிடுனதும் அப்போ ஒரு தட்டை கீழே வச்சுட்டு, ஐயா நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. நீ யாராவேனா இருக்கட்டும்பா, பசின்னு வந்து கேட்ட, நீ சாப்பிட்டுட்டு நீ யாருன்னு உன் கதையை சொல்லி நான் கேட்கறேன் அப்படின்னதும், இப்போ ஒரு சாப்பாட்டில் கையை வைக்க போனவர் மறுபடியும் கேட்குறேன், உனக்கு நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறேன். ஆனா நான் திரும்பவும் சொன்னேன்ல, பசியில இருக்கிற, சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தெம்பா சொன்னேன் அப்படின்றது. மறுபடியும் ஒரு சாதத்துல கையை வைக்க போகும்போது திரும்பவும் இவரை பார்த்து, நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவதும். அப்போ அவர் ரொம்ப பொறுமை இழந்து அந்த தொழுநோயாளி சொன்னாங்க, நீ என்ன பெருசா சொல்லிட போற, இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள இருக்க சிவன் நான் தான் சொல்ல போறேன் அதானே அப்படின்னு கேட்டாராம். அந்த உட்காந்து இந்த துறவி இப்படி ஆடி போயிட்டாராம். அப்படியே சிவனா மாறிட்டு, எப்படிப்பா வந்து நான் வந்து சிவன் கண்டுபிடிச்சேன், இங்க எத்தனையோ பேர் துறவிகள், எத்தனையோ மகான்கள்லாம் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, அவங்களுக்கு கூட நான் இந்த காசி நகர்ல தான் உலா வர்றேன், ஒருத்தர் கூட ஒரு நாள் கூட நான் சிவபெருமான் கண்டுபிடிச்சதே இல்லை, ஆனா நீ வந்து கண்டுபிடிச்சிட்டியே எப்படி அப்படின்னதும், அது ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள், நீங்க சாப்பிடுங்க அப்புறமா பேசுவோம். அப்பயும் சொல்றாரு, மறுபடியும் சாப்பிடுங்க. சரி, நீ ஒரு எடுத்து சாதத்தை வாயில வச்சு, யாரு உலகத்துக்கே அன்னத்தை படியலுக்கக்கூடிய அந்த அன்னபூரணியோட கணவனான பிச்சாண்டவர்னு சொல்லக்கூடிய பகவானுக்கே ஒருத்தனும் சோறு போடல. பகவான் அப்ப ஏதோ ஒரு ரூபத்துல எல்லாத்தையும் சாப்பாடு கேட்பாருங்கிறது உண்மை. சரி, அது இருக்கட்டும். இவர் எடுத்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடனே சொல்றாரு, நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னதும், ஒன்றும் இல்லை, இந்த ஊர்ல நான் வந்து பிச்சை எடுக்காத இடமே கிடையாது, யாசகம் கேட்காத இடமே கிடையாது, ஒருத்தன் கூட என்ன மனுஷனா கூட ட்ரீட் பண்ணதே கிடையாது, ஒருத்தன் கூட என்ன மனுஷனா மதிச்சது கிடையாது, இந்த நாய்க்கு சாப்பாடு போடும்போது கூட ஒரு கருணையோட போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கெல்லாம் போடும்போது 10 அடி தூரத்துல இருந்து தூக்கி போடுவான். என்னோட தோற்றத்தை பார்த்துட்டு 10 அடி தூரத்துல இருந்து தூக்கி போடுவானுங்க, அப்படியே சுருட்டி வீசுவானுங்க மூஞ்சில, அதை எடுத்து சாப்பிடுவேன். ஆனா என்னையும் மதிச்சு என் பக்கத்துல வந்து தட்டை நீட்டி அது என் கையால எடுத்து கொடுத்த சாப்பாடையே ஒருத்தன் சாப்பிட்றான்னா, கருணையே வடிவான அந்த கடவுளை தவிர வேற ஒருத்தனா இருக்கவே முடியாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதான் நீ சிவபெருமான் போய் ஆடி போறாரு. உடனே அவனோட கையை தொடுறாரு. அப்படியே அந்த வைத்தியத்துக்கே உரிய வைத்தியநாதன் தொட்டா அவன் உடம்புல இருக்க நோய் போகாம இருக்குமா? நான் ஏன் உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா? சரியில்ல சாமி, சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். உன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தது, நீயே ஒரு தொழுநோயாளி இல்லையா, நீயே ஒரு தொழுநோயாளி, உனக்கு கிடைக்கிறதே சொற்பம், அதுல கூட ஒரு 4 ஜீவனுக்கு உணவு கொடுத்துட்டு சாப்பிட்றப்ப ஒரு வலியை உணர்ந்து அடுத்தவன் வலியை போக்கணும்னு நினைக்கிற உன்னை விட சிறந்த தவசீலனோ பெரிய புண்ணியவாதி இந்த உலகத்துல கிடையாது. உன் கர்மம் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், உனக்கு காட்சி கொடுத்து உனக்கு முக்தி கொடுக்கணுங்கிறது தான் என் நோக்கம். இந்த 4 நாய்க்கு நீ சாப்பாடு போட்டல, தினமும் 4 நாய்க்கு சாப்பாடு போட்டல, இதுக்காக தான் உன் முன்னாடி வந்தேன், உன்கிட்ட பிச்சை வாங்கினேன். சிவபெருமானுக்கே பிச்சை போட்ட புண்ணியம் உன்னை சேரும், இதோ அப்படின்னு கையை நீட்டினாரோ அவரை அப்படியே கலந்துக்காரன். அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும், ஆனா இதை சொல்லாம வேற ஒரு கதையை சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா, மகாபாரத போர்ல இப்ப கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, கர்ணனை வீழ்த்துறதுக்கு இதை விட சரியான சமயம் கிடையாது, இதோ அவனோட தேர் வந்து குழியில ஆழ்ந்து போச்சு, சல்லியனை விட்டுட்டு போயிட்டான், அவன் தேர் சக்கரத்தை இறங்கி மீக்கிறான், இப்ப அவனை அம்பால வீழ்த்துனது. அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா என்ன போர் விதி தெரியாது அவனுக்கு, 4 பேர் மேல போர் புரியக்கூடாது, ஒண்ணு நம்மள சரணடைஞ்சவன், இன்னொன்னு நம்மள்ட்ட வந்து ஆயுதத்தை போட்டுட்டு நிராயுத பாணியா இருக்கிறவன், அடுத்து பெண்கள் குழந்தைகள், கடைசியா வந்து புறமுதுகி காட்டி ஓடுறான். இல்ல கர்ணன் கையில ஆயுதம் இல்லை, அப்படி பார்த்தா அவன் பட்டு நிராயுத பாணின்னு தான் கணக்கு, அவன் மேல அம்பையே கூடாதுன்னதான். அந்த தர்மம் அதர்மம்லாம் எனக்கு தெரியும், நீ கிளாஸ்லாம் எனக்கு எடுக்க வேண்டாம், சொல்றதை மட்டும் செய்யன்றார். இதை விட்டா தக்க சமயம் கிடையாது. நீ இப்ப அம்பு போய் 2-3 இடத்துல குத்துன உடனே தோள்பட்டையிலையும் தொடையிலையும் குத்துன உடனே கோவத்துல தேர் சக்கரத்தை தூக்கிட்டு இருந்த கர்ணன் திரும்பி, கிருஷ்ணா நீ ஏதோ அதர்மத்தை எதிர்த்து போர் புரியறதா சொன்ன, அதர்மம் எது தர்மம் எதுன்னு தெரிஞ்சவன் மீட்லாம் வசனமா பேசின, உனக்கு தெரியாதா போர் விதி, 4 பேர் மேல அம்பு ஏறக்கூடாது, இப்ப நான் ஆயுதத்தை கீழே வச்சிருக்கேன், என் மேல அம்பு ஏறிய
நீ தான் தர்மத்தை காப்பாற்ற வந்தானா அப்படின்னா அப்ப அழகா கிருஷ்ணன் சொல்லுவார். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் கர்ணனை உயர்வா சொல்லுவாங்க. நானே உயர்வா தான் சொல்லுவேன். இப்பவும் உயர்வா தான் சொல்ல போறேன். இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அவன் செஞ்ச தவறையும் சுட்டி காட்டணும். அதையும் ரொம்ப முக்கியம். அழகா சொல்றாரு கர்ணா, தர்மத்தை பத்தி யாரு சொல்றது யாருக்கு சொல்றதுன்னு ஒரு இதே இல்லாம போச்சு. சரி இவ்வளவு தர்மம் பேசுறிய ஒரு மகாராதர் கூட தான் சண்டை போடணும். அதாவது மகாராதர்னா தேர்ல இருக்கக்கூடிய அது வந்து ஒரு போர் முறை தெரிஞ்சவங்க இன்னொரு அதே போர் முறை தெரிஞ்சவங்களோட தான் சண்டை போடணுன்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதுபடி தான் சண்டை போடணும். அப்படி பார்த்தா அர்ஜுனனோட பையன் அபிமன்யு ஒரு மகாராதன். அவன் கூட ஒரே ஒரு ஆள் தானே சண்டை போடணும். நீங்க 5 பேர் சேர்ந்து அவங்கள கொன்னீங்களடா, அதுவும் ஒரு சின்ன பையனை துடிக்க கொன்னீங்களா, அப்ப எங்கடா போச்சு உங்க தர்மம்னு கேட்டார். கர்ணன் அப்படியே தலையை கீழே குனிச்சிட்டாங்க. சரி அதை கூட விட்டுருங்க. ஒரு சின்ன பையன் உள்ள புந்து உங்க அத்தனை பேரையும் அடிச்சான், உங்களால ஏத்துக்க முடியல, ஏதோ போர் விதியை மீறிட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். தர்மத்தை பத்தி நீ பேசுறியே, பஞ்ச பாண்டவர்கள் சபையில அத்தனை பேரும் கூடியிருக்கிற அந்த துரியோதனனோட சபையில பாஞ்சாலி மேல ஒருத்தன் கை வைக்கிறான், சேலையை உருவ. ஒரு பெண் மேல கை வைக்கிறதே தவறு. அதுவும் அவளோட ஆடையை தொடுறது மன்னிக்க முடியாத பாவம்னு உங்க ஒருத்தனுக்கு கூடமா தெரில. அது தர்மத்தை தவறுனதுன்னு நீ எந்திரிச்சு, உன் நண்பன் தானே அவன் துரியோதனா நீ எது பண்ணாலும் நான் ஒத்துக்கிறேன். பாஞ்சாலியோட சேலையை உருவத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். நீ செய்யக்கூடாதுன்னு தடுத்தியா? தர்மத்தை பத்தி பேசுற ஒரு மாற்றான் ஒருவன் ஒரு குலமகளோட சேலையில கை வச்சதுக்கு அப்புறம் உங்க எங்கடா இருக்கு தர்மம்? நீங்களாம் தர்மத்தை பத்தி பேச லாய்க்கே இல்லாதவன், போய் இவன் வேலையை பாடுறா அப்படின்னாரா. அர்ஜுனா நீ அம்பு போடுறா, தர்மம் அதர்மம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரா. சரி இப்ப வேற வழி இல்லை, இவன் மேல அம்பு படுது. ஆனா ஒரு 2-3 அம்புக்கு அப்புறம் என்ன ஆகுது, அம்புகள் எல்லாம் போனதும் தீயில அப்படியே பஸ்மம் ஆயிட்டே போகுது. உடனே வந்து கிருஷ்ணன் பாக்குறாரு, ஆஹா இவனை வீழ்த்த முடியாது. ஏன் அப்படின்னா அவன் பண்ண தர்மம் அவன் தலையை காப்பாத்திட்டு நிக்குது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. என்ன பண்றாரு, உடனே யாசகம் கேட்கலான்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஒரு அந்தன ரூபம் எடுக்கிற ஒருத்தர் கேட்டார், எப்ப பார்த்தாலும் கதையில அந்தன ரூபம் ஏன் அந்தன ரூபம் எடுக்கிற? அந்த காலத்துல அந்தனர்கள் வந்து பொன் பொருள்லாம் ஆசைப்படாம வேதத்தையே உயிர் மூச்சா வச்சிருக்கக்கூடியவங்க. அப்படி அவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உதவி பண்றது, பொருள் உதவியோ தானமோ கொடுத்தோம் அப்படின்னா அது கடவுளுக்கே கொடுத்ததா. ஏன்னா ரொம்ப இல்லாத நிலையில இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கறது வந்து கடவுளுக்கே கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்தனருக்கு வந்து பொருள் கொடுக்கறது அவ்வளவு புண்ணியம். அதனாலதான் அந்தன ரூபத்துல வருவார். சாதாரண மக்களுக்கு கொடுத்தா அப்ப கிடையாதான்னு கேட்டுறாதீங்க, எல்லாருக்கும் ஒண்ணுதான். அந்த காலத்துல அப்படி ஒரு படிநிலை வச்சிருந்துருக்காங்க. ஓகேவா? இப்ப நேரம் அந்தன ரூபத்துல வந்து தானத்தையும் வாங்கிடுவார். இப்படி என்ன கேட்டு வாங்குவார்னு எல்லாருக்கும் தெரியும். நேரா போயிட்டு, கர்ணா இதான் கர்ணன் இல்ல, உன்கிட்ட வந்து ஒரு யாசகம் வாங்கலான்னு வந்தேன். கடைசியில ஓ நிலைமையே இப்படி இருக்கு, யாராவது உனக்கே உதவி பண்ணணும் போல இருக்கு. சரி அப்படின்னு திரும்ப போனவரை கர்ணன் நிறுத்தி, ஐயா இது வரைக்கும் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், போர்க்களத்துல இருக்கிறேன், என்னால கொடுக்க முடிஞ்சதை கேட்டு கர்ணன் வந்து எல்லாத்துக்கும் தானம் கொடுத்தான்னு ஒரு பெரும் புண்ணியம் எனக்கு கிடைக்க செய்யுங்க அப்படின்னு. சரி அப்படியா, அப்போ ஒண்ணு பண்ணு, இத்தனை வருஷமா பண்ண புண்ணியத்தோட பலனை தாரவாத்து கொடுக்குறது நேரடியா தாரவாத்து கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தண்ணி தீர்த்தத்தை எடுத்து கையில விட்டு அவர் கையில கொடுக்கணும். இந்த மாதிரி தாரை வார்த்தை கொடுக்குறேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் மூலமா சாட்சி, அதாவது சூரிய சந்திர பஞ்சபூதங்களை சாட்சியா வச்சு கொடுப்பாங்க. அந்த காலத்துல தண்ணியை கையில ஊத்தி தீர்த்தம், நம்ம பாத்தீங்கன்னா தீர்த்தம் விடுறோம்ல, அது மாதிரி விட்டு கொடுக்கணும். இப்போ அது தண்ணிலாம் கிடையாது போர்க்களத்துல. எங்க இருக்கு தண்ணி? தன்னோட நெஞ்சில இருக்கிற அம்ப புடுங்குறதும் குருதின்னு சொல்லக்கூடிய ரத்தம் பொங்கி வெளியுது. அதை அப்படியே கையில பிடிச்சி தாரை வாத்து இப்படி ஊத்துற கிருஷ்ணன் கையில ஊத்துனோடனே கிருஷ்ணன் கையில பட்டோன்னு கிருஷ்ணனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. உடனே கிருஷ்ணன் வந்து தன்னோட சுய ரூபத்துக்கு வர கிருஷ்ணனா வந்து, கர்ணா அப்படின்னு நிமிந்து பார்த்து, கிருஷ்ணா நீயா என்கிட்ட யாசகம் வாங்கின அப்படின்னு. ஆமா. இப்ப அவர் சொல்றார், கொடுத்தே செவந்த கை உன்னோடது. நீ கொடுக்கும்போது உன் கை உயர்ந்திருந்தது, பகவானோட ஏன் கையே தாழ்ந்திருந்தது. நீ கொடுத்து உன்னோட செவந்து போன அந்த குருதி, அந்த ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் என் கையில பட்டது, எனக்கும் கூட ஏதாவது கொடுக்கணும்னு உனக்கு தோணுது. உனக்கு என்ன வேணும் கேளு. ஏன் கர்ணன் இந்த இடத்துல சொல்றேன்னா, உலகத்துல 4 பேரால கைவிடப்பட்டான். தாய், தந்தை, குரு, தெய்வம் கொண்டு கைவிட்ட ஒரு நபர்னா கர்ணன் மட்டும்தான். ஏன்னா பெத்தவனே அம்மா குந்தி என்ன பண்றாங்க, வச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்பா சூரியன் பெருசா வந்து என்ன பண்ண முடியும், சூரியன் நேரடி ரூபத்துல வந்து பெருசா உதவி அப்பப்ப சிக்னல் மட்டும்தான் கொடுப்பாரு, பெருசா உதவி. குரு துரோணர் வந்து நீ கத்துக்கிட்ட எல்லாமே மறந்து போயிடணுன்ட்டார். கடைசியா தெய்வமும் இவன் அதர்மம் பக்கம் இருக்கிறான்னு சொல்லி அவனை வீழ்த்துறதுக்காக எல்லா திட்டத்தையும் போட்டு கொடுத்துட்டார். இந்த 4 பேராலையும் கைவிடப்பட்டவன் இல்லையா. இப்ப அதே இவர் வந்து கிருஷ்ணன் வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு. இப்ப கர்ணன் சொல்றான், பகவானே பெருசா ஒண்ணு வேணாம், எனக்கு இனிமே பிறவிகள் இருந்தாலும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாத மனசு. போர்க்களத்துல மகாபாரதத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், 2 இடத்துலதான் கிருஷ்ணன் எழுததா இருக்கும்.
ஒன்று அபிமன்யுவோட மரணம் ரொம்ப மோசமானது. கிருஷ்ணனோட கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷம் கிருஷ்ணனோட கண்கள்லாம் கலங்குச்சான். என்னை நேரில் பார்த்தா எல்லாரும் அது வேணும் இது வேணும் முக்தி வேணும் வைகுண்ட வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு தான் கேட்டிருக்கான். ஒருத்தனும் இப்படி கேட்டதே இல்லடா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை தழுவிக்கிட்டு இதோ தரேன், எத்தனை பிறவிகள் வாச்சாலும் இல்லைன்னு சொல்லாத மனசும் அல்லல்ல குறையாத செல்வமும் கடைசியா முக்தியும் தரேன்னு சொல்லிட்டு இதோ அதோட இன்னொன்னும் தரேன்னு சொல்லி அதே இடத்துல விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாராம். பகவான் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுதான் விஸ்வரூப தரிசனம். புல் பூண்டு செடி கொடி உலகம் மனிதன் மாண்டன் அந்த உலகத்துல இருக்க ஆயுதம் வஸ்திரம் எல்லாமும் கலந்ததுதான் விஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. நான் விஸ்வரூபத்தை பார்த்ததில்லை, உங்க புண்ணியத்துல பகவான் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. விஸ்வரூபம் காமிச்சு என்ன சொல்றாரு, காமிச்சிட்டு சொன்னாராம், அப்ப இந்த உலகத்திலேயே எல்லாராலையும் கைவிடப்பட்ட நீ ஒருத்தன் தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு தான் அப்ப கர்ணன் சொன்னானா. இந்த உலகத்திலேயே பெரிய பாக்கியசாலி நான் தான். அதுவும் விஸ்வரூபம் குறைஞ்சி பக்கத்துல வந்து பகவான் கேட்டாராம், என்னடா சொல்ற பெரிய பாக்கியசாலியா, எப்படி அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பா பெருசா எதுவும் பண்ணல, குரு சாபம் கொடுத்துட்டாரு, நானும் உன்னை கைவிட்டேன், ஆனா நீ பாக்கியசாலி என்று என்னதும் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் என்கிட்ட யாசகம் கேட்டான் கொடுத்தேன். உலகத்துக்கே கொடுக்கக்கூடியவும் பகவான் நீ என்கிட்ட யாசகம் கேட்ட கொடுத்தேன். இதை விட பெரும் பாக்கியம் என்ன? அதை விட இன்னொன்னு சொல்றான், உன்னோட இந்த விஸ்வரூபம் தரிசனம் பார்க்கறதுக்கு பல கோடி யுகங்களா உன் ஞாபகத்தை சொல்லிட்டு இருக்கான். நெருப்பு மேல நின்று தவம் இருக்கான், ஊசி முனை மேல நின்று தவம் இருக்கான், பனி பாறைக்குள்ள இருந்து தவம் இருக்கிறான், கடலுக்குள்ள மூழ்கி தவம் இருக்கிறான், தன்னோட உடல் உறுப்புகளை துண்டு துண்டா வெட்டி யாகத்துல போட்டு உன்னை நினைச்சு யாகம் வளர்க்குறான். அவனுக்கெல்லாம் கிட்டாத ஒரு விஷயம் எனக்கு கொடுத்துருக்கியே விஸ்வரூப தரிசனம், இதை விட பெரும் பாக்கியம் என்ன வேணும் அப்படின்னதும் அப்படியே அவனை ஆறத்தழுவாரு. அவனோட ஆன்மா வந்து இறைவனோட இறைவனா கலந்துரும். இறைவனே கைவிட்டாலும் நீங்க செய்யற தர்மம் உங்களை கைவிடாது. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், முதல்ல அந்த ஒரு காசி கதை சொன்ன பார்த்தீங்களா, அப்ப கூட சிவபெருமான் எதுக்கு வந்திருக்காரு, அவர் கொடுத்த அந்த தர்மம் ஆளு ஜீவனுக்கு கொடுத்த சாப்பாடு. அதனால தர்மம் பண்றத ஒரு நல்ல விஷயமா வச்சுக்கோங்க. அது அன்னதானமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். எதை கொடுத்தாலும் முழு மனசோட தர்மம் பண்ணீங்க அப்படின்னா அந்த தர்மம் நிச்சயமா உங்களை காப்பாற்றும். இறைவனே உங்களை கைவிட்டா கூட, நான் எவ்வளோ வழிபாடு பண்ணுற சார் மந்திரம் சொல்கிறாங்கன்னா பலன் தரலன்னா நீங்கள் தர்மம் பண்ண உங்களோட புண்ணிய கணக்கு இறைவனுக்கு முன்னாடி பளிச்சுன்னு போய் மின்னும். இறைவனோட பார்வை நேரடியாக உங்க மேலே விழுமும். இதை நான் சொல்ல, நீங்கள் எந்த வேதத்தை எடுத்தீங்கனாலும் புராணத்தை எடுத்தீங்கனாலும் ஒரு கதை வரும். நீங்கள் எந்த கதையை படிச்சீங்கனாலும் அவன் பெரிய புண்ணியம் பண்ணவனாக இருப்பான், இல்லைன்னா இறைவனை அனுதினமும் பூஜிக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லி அவன் மேலே நம்பிக்கை உடனே இருப்பான். இந்த ரெண்டு கான்செப்டை தவிர பெரிய கான்செப்டே உள்ள இருக்காது. பெரிய தர்மவானா இருப்பான், அனுதினமும் இறைவனுக்காக சாப்பாடு போட்டிருப்பான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேந்தனாரோட கதை தெரியும்னு நினைக்கிறேன், களி வந்து படைச்ச கதை தெரியும். ஒவ்வொருத்தரும் நீங்க பாருங்களேன், இறைவன் மேல அன்பு, அந்த அன்பு வச்சிருப்பாங்க, அந்த அன்பின் காரணமா தர்மம் பண்ணுவாங்க. இப்ப இன்னொரு கதை சொல்றேன். ஏன் அப்படின்னா நிறைய இன்னும் சொல்லலாம்னு எடுத்தேன், ஆனா வந்து இதுவே பெரிய பதிவாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நாட்டோட ராஜா தன்னோட பையனோட பிறந்த நாளுக்காக என்ன பண்றாரு, அறுசுவை உணவு தன்னோட மக்கள் எல்லாம் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு தன்னோட கையாலேயே கொடுத்துட்டு இருக்கிற அப்ப வந்து ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நபர் அவர் என்ன பண்றாரு, போய் அப்படியே போட்டு நினைக்கும் போது எல்லாம் மோகம் சொல்லிக்கிறான், பிச்சைக்கார பையனுக்குலாம் என்ன அறுசுவை உணவு கிடைக்கிறது தின்ட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமா பேசுறாங்க, இழிவா நடத்துறாங்க. அதை பார்த்து அவன் என்ன பண்றான், ஒதுங்கி 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 நிக்கிறான். கிட்டத்தட்ட அப்படியே நிக்கிறான். மத்தியானமாவது சாயந்தரமும் ஆயிடுச்சு, கூட்டம் குறையவே இல்லை. போய் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்களோ தவிர இவனை ஏளனமா பார்த்து சிரிக்கிறதும் பேசுறதும் நடக்கிறதோ தவிர இவனுக்கு சாப்பாடு வந்த பாடல. அப்பா வந்து குளக்கரையில் அப்படி உட்காந்தவொடனே இது எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு சாப்பாடு தீர்ந்து போகுது. என்ன பண்றான், அந்த ராஜா அப்படியே காலார நடந்து அப்படியே குளக்கரைக்கு வரும்போது, என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னதும், அப்பா அவன் அந்த ராஜா வரத்துக்கு முன்னாடி அந்த குளத்தை ஒட்டி ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலோட கோபுரத்து நிழல் அந்த குளத்து தண்ணியில படும். அதை அப்ப வந்து அந்த நிழல படுற அந்த தண்ணியில படுற நிழல் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அவன் சொல்லுவான், இறைவா உன்னோட படைப்பு தான் உலகத்திலேயே சிறந்ததுன்னு சொல்றாங்க, என்ன போய் இப்படி ஒரு கேவலமான பிறவியா படைச்சிட்டே, அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன் நான். ராஜா சாப்பாடு போறார், எல்லாருக்கும் தான் போறார், அதை கூட வாங்கி சாப்பிட முடியாத ஒரு பாவியா நான், ஒருவேளை சோத்துக்கு கூடமா வழி இல்லாதவன் ஆகிட்டேன், அப்படி என்ன இப்படியே படைச்சேன், உனக்கு வந்து என் மேல கருணையே இல்லையா அப்படின்னு. அந்த கோபுரத்தோட அந்த நிழல் எங்க படுது, தண்ணியில படுது, பிம்பம் தெரியுது. அந்த பிம்பத்தை பார்த்து இவன் பேசுறான். இப்ப ராஜா வந்தவர் கேட்கிறாரு, என்னப்பா சாப்பிட்டேனுங்க, எங்க சாப்பிட்டேன், என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டவாளியே இல்லைங்க அப்படின்னு அவன் கீழே குனிஞ்சிட்டே பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்க்காம சொல்றான். இப்போ ராஜா சொல்ற, என்னப்பா சொல்ற, சாப்பிடலையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட தோல் மேல அப்படியே கையை வச்சதும் அப்ப அந்த பிம்பம், ராஜாவோட பிம்பம் தண்ணியில தெரியுது. கிரீடம். ராஜானா எப்படி இருப்பாரு, தோட்டத்தை பார்த்து டக்குன்னு நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு, மன்னா நீங்கன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டே பதில் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னதும் அவனோட அந்த பண்பும் அவன் நடந்துகிட்ட விதத்தையும் பார்த்தது ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்குற. அப்போ அவன் சொல்றான், இந்த மாதிரி ராஜா நடந்த சொன்ன ஒன்றும் கவலைப்படாத, நீ இன்னைக்கு வந்து
அரண்மனையில் என்னோட சாப்பிட்டு என்ன சொல்றாரு, ஒரு பிச்சைக்காரனை அரண்மனை கூப்பிட்றாரு, வா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு தேரில் அழைச்சிட்டு போறாரு. அரண்மனையில் அவர் குளிக்கக்கூடிய இடத்துல குளிக்க சொல்றாரு. அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு உடையை எடுத்து கொடுத்து போட்டுட்டு போவான்னு சொல்லி ராஜா ராணி அந்த பிறந்த நாளுக்குரிய இளவரசன் எல்லாம் ஒன்றா உட்காந்து இவனோட செஞ்சு சாப்பிட்றாங்க. இவனை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு ராஜா உன்னோட சாப்பிட்டது உன்னோட பழகினது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொன் முடிச்சு எடுத்து கையில் கொடுத்து நீ விருப்பப்பட்ட தொழிலை செய் போ அப்படின்னதும் அப்பா அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு துரதிருஷ்டசாலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் ஒரு அடிமுட்டாள், இத்தனை நாளாக நான் ஒரு அடிமுட்டாளுங்கிறத புரிஞ்சுட்டு இருந்தேன். என்னப்பா சொல்கிற, உன்னை நான் கூப்பிட்டு வந்து எனக்கு கூட சாப்பிட வச்சிருக்கேன், பொற்காசுகள் கொடுக்குறேன், நீ என்னப்பா உன்னை முட்டாளுங்கிறியே, என்னப்பா ஏன் அதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டது. அப்போ சொல்கிறா, இது நாள் வரைக்கும் எத்தனையோ நாள் அந்த கோயில் சோத்துல தான் சாஞ்சி உட்காந்துருந்துருக்கேன், அங்கே தான் பிச்சை கேட்டிருக்கேன், ஒரு நாள் கூட உள்ளே இருக்க கடவுளை பார்த்ததே கிடையாது, எனக்கு சோறு தான் கடவுள், சோறு போட்டால் போதும் சாப்பிட்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு தான் வேட்டியில் இருக்கும்போது மன கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கோயில் கோபுரத்தோட பிம்பம் கண்ணில் தெரிஞ்சது. அதை பார்த்து ஒரே ஒரு முறை என்னை ஏன் இப்படி படைச்ச, உனக்கு கருணை இல்லையான்னு கேட்டேன். இன்னைக்கு இதோ இந்த ராஜா கூட சாப்பிட வச்சு இந்த பொற்காசையும் கொடுத்துருக்காரு. இத்தனை நாளாக ஒரே ஒரு முறை அந்த கடவுளை மன வருத்தத்தில் இருக்கும்போது வழிபட்டு இருந்தேன்னா வாரி வழங்கியிருப்பாருன்னு தெரியாத ஒரு முட்டாளாக இருந்திருக்கானே ராஜா, அதை நினச்சி வருத்தப்படுறேன் நான். நீங்கள் எப்பயாவது ரொம்ப சோகத்திலையோ இல்லை வருத்தத்திலையோ இருக்கும்போது அப்போ வந்து அந்த மனசு வந்து அந்த சோகத்தையும் வருத்தத்தையும் மட்டும்தான் நினைக்கும். அந்த சமயம் நீங்கள் போய் இறைவன்கிட்ட என்ன வேணுமோ மனமுருகி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதை அப்படியே கொடுப்பார், அதை அப்படியே இறைவன் கொடுப்பார். நம்ம சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே சோகத்தில் தானே இருக்கிறோம். இப்போ வந்து அதுலேருந்து மனசே மாற மாட்டேங்குதே, எப்படி வழிபாடு பண்ணுறது? சல்லியனோட கதைக்கு தான் திரும்பப்போம். சல்லியனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, போர்க்களத்தில் அவர் முன்னாடி யார் கோபமாக சண்டை போட்டாலும் இவருக்கு பலம் கூட்டிகிட்டே போகும். இது வந்து கிருஷ்ணனுக்கு நல்லா தெரியும். தர்மர்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரையும் வீழ்த்தின மாதிரி சல்லியனை வீழ்த்திட முடியாது, சல்லியன்கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்குது, நீ வந்து கோபப்படப்பட அவருக்கு பலம் கூடும், அதனால் அவர் கூட சண்டை போடும்போது சாந்தமாக சண்டை போடணும், அதுக்கு ஒன்றால் மட்டும்தான் முடியும். தர்மர் உடனே சரி நானே சண்டை போடுறேன். தர்மருக்கு தெரியும் சல்லியன் வந்து சிறந்த தர்மவான், நல்ல நீதி நெறி தெரிஞ்சவர். இருந்தாலும் துரியோதனன் வந்து ஒரு வேளை சாப்பாடு போட்டு பஞ்சபாண்டவர்கள் மாதிரியே சாப்பாடு போட்டு இந்த சாப்பாடு போட்டவங்களுக்காக என்னென்னா செய்யலான்னு அவர் சொல்லுவார். அது ஒரு பெரிய கதை. அப்படின்னா கட்டாயம் எங்களுக்கு தான் மாமா நீங்கள் செய்யணும்னு சொல்லி துரியோதனை போய் நிற்கிப்பான். நீ நான் சாப்பாடு போட்டாங்க ஆமானதும் நீங்கள் கொடுத்த வாக்க மீறக்கூடாது, எங்கள் படையில் சேர்ந்துங்கன்னு சொல்லி தான் சல்லியனை சேர்த்துருவாங்க. சரின்னு இப்போ வந்து சல்லியனுக்கு எதிராக சண்டை போடணும். தர்மர் நேராக போய் தேர்லேருந்து இறங்கி சல்லியன் முன்னாடி மண்டி போட்டு, மாமா நாங்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கிறோம், தர்மம் தான் ஜெயிக்கணும்னு உங்களுக்கும் தெரியும், இதோ தர்மத்துக்கு எதிராக உங்களுக்கு எதிராக சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, என்னை வந்து மனசார மன்னிச்சு உங்கள் மருமகனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னதும், தர்மமே உன் பக்கம் இருக்குது, ஆளானப்பட்ட பகவானே உன் பக்கம் இருக்கிறார், வெற்றி உனக்கே கிட்டும், சென்று வா மருமகனின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த ஆசீர்வாதம் பண்ணுற அந்த நேரம் வந்து சல்லியனோட மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கும். நம்ம வந்து ஏது சண்டை போட போகிறோம், ஆனால் நம்மகிட்டே ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணுறான், எப்பேற்பட்ட குணமுடையவன் இவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நினைக்கும் போது அவரோட பலம் குறைஞ்சிரும். நினைக்கிறாருல, இப்போ அவருக்கு இவன் கோபமாக சண்டை போட்டு இருந்தா தானே அவனுக்கு பலம் இவருக்கு கூடியிருக்கும். ஆனால் சாந்தமாக இருக்கிறார், அழுதுகிட்டே அம்பு எடுக்கிறான். மாமா என்னை மன்னிச்சிருக்கேன்னு அழுதுகிட்டே அம்பு எடுத்து தர்மன் என்ன பண்ணுவார்னா அவர் மேலே எய்வார். இவர் கண்ணீர் கலங்க கலங்க அவரோட பலம் அப்படியே குறைச்சிக்கிட்டே போகும். அம்பு பட்டு கிடக்கிற சல்லியனை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்பார். இது ஏன் அப்படின்னா, நீங்கள் கவலைங்கிறது சல்லியன் மாதிரி தான், அதை நினைக்க 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 அது பூதரூபமாக எடுத்துக்கிட்டே இருக்கும், பெருசாகி உங்களை எந்த வேலையும் செய்ய விட. நீங்கள் அப்படியே அந்த கவலை இருக்கிற சமயம், கஷ்டம் இருக்கிற சமயம் அந்த எண்ணத்தை பகவான் பக்கம் திருப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி சல்லியனுக்கு வந்து பவர் குறைஞ்சிக்கிட்டே போதும் அந்த மாதிரி அந்த கவலைக்கான பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும், கஷ்டத்துக்கான பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும். கடைசியாக நம்ம எப்பவுமே எந்த வீடியோலையும் இவரை பற்றி சொல்லாமல் வீடியோவை முடிச்சதும் கிடையாது, நிறைய விஷயங்களை இல்லாமல் ஆக்கணுதும் கிடையாது. என்ன அப்படி சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்த நீங்கள் வந்து இல்லாமல் ஆக்கணும்னா இதை விட பெரிய சக்தியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ராமாயணம் போர் நடந்துகிட்டு இருக்கு, ராவணனோட பையன் இந்திரஜித், இந்திரனையே போரில் ஜெயிச்சவன், அதனால தான் அவர் வந்து இந்திரஜித். அவருக்கு மாயாஜாலங்கள்லாம் பயங்கரமாக தெரிஞ்சவன். இப்போ என்ன பண்ணுறான், நாகாஸ்திரத்தை எஞ்சிடறான். யார் மேலே? ராமர் மேலேயும் லக்ஷ்மண் மேலேயும் எஞ்சிடறான். ராமர் மேலே படுது, ராமர் மேலே பட்டவனே நாகபாஷணம் பட்டவனே அவர் மயங்கிறாரு, லக்ஷ்மணனும் மயங்கிறான். இது உடனே நாரதருக்கு தெரிஞ்சிருது. நேராக போய் வைகுண்டத்தில் இருக்க கருடாழ்வார்கிட்ட சொல்றாரு, கருடா நாகபாஷணம் வந்து ரொம்ப தீவிரமாக 2 பேர் உடம்பையும் பரவிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் விட்டா அவங்களோட உயிரே போயிடும், அதனால நீ உடனே போய் அவங்கள வந்து அந்த விஷத்துலேருந்து மீட்கணும் அப்படின்னதும் உடனே கருடன் பறந்து வந்து தன்னோட இறகுகளால் 2 பேரும் மீது விசிறுது. நாகத்தோட விஷம் வந்து கருடன் பொதுவாக இது மாதிரி பண்ணால் போயிடும் அப்படின்னுவாங்க. அப்படி பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, விஷம் நின்னோடனே இப்போ கருடனுக்கு வந்து வெயிட் அதிகமாகிடுது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் கர்வம் தளத்துக்கு, உலகத்தையே காப்பாத்துறேன்னு சொல்லுவார் விஷ்ணு, அவரே மூர்ச்சையை கிடக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவாருன்னு சொல்கிற சூழ்நிலையில் இருக்கிற ராமரையே நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு கொஞ்சம் கர்வம் அப்படியே தளத்துக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு செய்ய முடியாத விஷயத்த செஞ்சிட்டோம்னா நமக்கும் அதானே நடக்கும்.
தலை தூக்குனது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. நேராக பிரம்மலோகம் போயிட்டு பிரம்மன்ட்ட சொல்லுது, உங்கள் படைப்பிலேயே பெரிய படைப்பு நான் தான் நினைக்கிறேன். எப்படிப்பா சொல்கிற? ஆமாம், பின்ன சும்மாவா? ராமருக்கே உயிர் கொடுத்துருக்குறேன். என்னப்பா சொல்ல, எனக்கு புரியல. ஆமாம், இன்னும் கொஞ்சம் தாமதமாக போயிருந்தேன்னா என்ன இருக்கும்? ராமர் இல்லாமல் போயிருப்பாருங்க. நான் தான் போய் அவருக்கு உயிரே கொடுத்துருக்கேன். ஆமாம், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நீ இது பற்றி எனக்கு அதெல்லாம் தெரியல. நீ எதுக்கும் சிவபெருமான்கிட்ட போய் கேளு. உன்னோட சக்தியை பற்றியும் உன்னோட படைப்பை பற்றியும், நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ வந்து பரம்பொருளுக்கு ஈக்குவலானவரா இல்லையாங்கிறத அவரு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது. சரின்ட்டு ஒரு நேராக போய் பார்க்க போனேன்னு பார்த்தா தேவாதி தேவர்கள் கூட்டமே நிற்கிது. கருடன் போனால் இவருக்கு வந்து என்னடா அம்மா கூட்டம் இருக்கு, எப்படி விட்டு கேட்கறது? நைஸாக இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்துக்குள்ளே பூந்து போய் நந்தி தேவரை தாண்டி போய் நீங்கள் சிவபெருமான தரிசனம் பண்ண முடியாது. அவர் தான் வந்து காவலுக்கு இருப்பார் இல்லையா, வயல் காவலில். நந்தி தேவர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கேட்கலான்னு வந்திருக்கிறேன். நீங்கள் போய் சிவபெருமான்கிட்ட சொல்லி கொஞ்சம் டக்குன்னு சார் தரிசனம் கொடுக்க சொல்லுங்கள். இவ்வளோ பேர் கூட்டம் நிற்கிறாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. இங்கே பாரு, சாமி பூஜையில் இருக்கிறார். அவரை வந்து போய் தொந்தரவு பண்ண முடியாது. தொந்தரவு பண்ணால் விளைவு ரொம்ப மோசமாயிடும். அவர் வரும்போது வருவார், நீ கம்மனு இருக்கிறதுனா நீ கிளம்பி போனதுனா போன்னு சொல்லி காட்டமா சொன்னதும் இந்த நந்திக்கு என்னோட சக்தி என்னன்னு தெரியாமல் பேசுது. சரி, சிவபெருமான்ட்டே அதை கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த ஆள்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது? அதாவது ஒரு கர்வத்தில் நினைக்குது. உடனே ஒரு கொஞ்சம் தாமதமாக சிவபெருமான் வராரு. அதாவது ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது, அதாவது சிவலோகத்தில் ஒரு நிமிஷங்கிறது இங்கே பல கோடி வருஷம் கடந்து போயிடும். சிவபெருமான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வராரு. வந்தவொடனே என்ன ஏதாவது அர்ஜென்ட்டாக என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே அப்படின்னதும் அப்போ நான் இது முதல்ல கேட்குது சிவபெருமான்கிட்ட. உலகத்தில் இருக்க எல்லாருமே உங்களை தான் பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாரை பூஜை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் யாரை பூஜை பண்ணிட்டு இருந்தேன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு நான் பூஜையை பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன சொல்கிறீங்க? உலகமே உங்களில் கொண்டாடுது, நீங்கள் எப்படி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி? அப்போ அவரோட பெருமைகள்லாம் கொஞ்சம் சொல்லி அவர் கொண்டாடக்கூடியவர். ஏன்னா மனித குலத்தில் பிறந்த மாணிக்கம் அவர், தர்ம நெறி மீறாதவர். அது ராமனோட பெருமைகள் சிலதை சொல்லி, இதை நான் சொன்னால் சரியாக இருக்காது உனக்கு, பறவைக்கு பறவை சொன்னால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லி காகபுசுந்தின்னு சொல்லி ஒன்று பூலோகத்தில் இருக்குது. இது யார் தெரியுதா? காகபுஜன்றார். அவர் தான் சொல்கிறார். அவர்கிட்ட போய் இவரோட பெருமையை கேளு சொல்லுவாருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டது. நேராக இவர் ஏற்கனவே வந்து சிவபெருமானே அவரை பூஜை பண்ணுறாருன்னா நம்ம போய் அவரை பற்றி தப்பாக நினச்சிட்டோமே, நம்மலாம் ஒன்றுமே இல்லைன்னு தன்னோட கர்வம் அடங்கி வருது. அந்த காகபுசண்டி வந்து ராமரோட பெருமையெல்லாம் சொல்கிறார். ராமர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அவரால் இது முடியும் அது முடியும், உன்னை வந்து காப்பாற்ற வச்சதே ஒரு மாயை தான், அவரோட அந்த இது இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு எல்லாத்தையும் சொன்னோன்னே கடைசியாக சொல்லுது ராமரோட எல்லா பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டா. இந்த உலகத்திலே சிறந்தவர் ராமர்னு புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் என்னதும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன கதைகள் மூலமாக ராமரோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ராமரை விட உயர்ந்த ஒன்று இருக்குது, அதை நீ இன்னும் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறதும். பறக்க போன கருடன் அப்படி ரெக்கை அடிக்க போன கருடன் அப்படி ரெக்கையை நிறுத்திட்டு திரும்பி வந்து என்ன சொல்கிறீங்க, ராமரை விட உயர்ந்த ஒன்று இருக்கா, அது என்னது அப்படின்னதும் அதுதான் ராமநாமம்னு சொன்னாராம். 3 முறை ராம ராம ராமன் சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமன் சொன்ன மாதிரி எவன் ஒருவன் ராமநாமத்தை தன்னோட சுவாசமாக ஏற்றுக்கிட்டு, அதாவது உள்ள இழுக்கும்போது ரா வெளியில் விடும்போது மா அப்படியே பழக்கப்படுறானோ இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காதுங்கிற அத்தனையும் கிடைக்கும். எவன் ஒருவன் ராமநாமத்தை ரொம்ப நம்பிக்கையோடும் பயபக்தியோடையும் நம்பி சொல்றானோ அவனுக்கு இந்த உலகத்துல கிடைக்காதது அப்படிங்கிறதே இருக்காது. அவன் வந்து கஷ்டங்கிற ஒன்று அனுபவிக்க மாட்டான். ராம அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஸ்ரீராமர் அப்படின்னா ஆனந்தத்தை தருபவர்னு அர்த்தம். அவரை பூஜிக்க அவர் மந்திரத்தை சொல்ல நமக்கு ஆனந்தம் கிட்டும்னு சொல்லி அனுப்பிச்சுதான். அதனால எவ்வளோ துயரத்துலையும் மனக்கவலையிலையும் இருக்கும்போது எந்த மந்திரமே எனக்கு வரல சாமி, மந்திரம் ஸ்லோகம்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது, சிலதெல்லாம் தமிழில் இருக்குது, அதுவே 4-5 வரி இருக்குது, எனக்கு மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா கூட வெறுமனே உட்காந்து ராம 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 ராமன்னு சொன்னாலே போகிறோம், எல்லா சிக்கலும் தீரும். இதில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ஆன்மீகத்துக்கு 3 படிநிலை ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். அந்த 3 படிநிலையிலும் முதல்ல என்ன தெரியுமா, நம்பிக்கை, அதீத நம்பிக்கை வேணும். இந்த மந்திரம் நம்மளை காப்பாற்றணும் நம்பணும். 2வது விடாமுயற்சி, எந்த சூழ்நிலையிலும் எப்படி கஷ்டம் மேலும் மேலும் பெருகிட்டே போனால் கூட அதை சொல்கிறத விடக்கூடாது. 3வது பொறுமை. இந்த 3 படிநிலை தான் ஆன்மீகத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம். சார் நான் சொல்லிட்டேன், 10 லட்சம் முறை சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டானா என் பிரச்சனை என்னன்னு தீரலைன்னா என்ன, 1 கோடி முறை சொல்லுங்க. இப்போ அது மந்திரம் சொல்றதால உங்களுக்கு ஏதாவது நஷ்டமாயிடுமா, உங்கள் வருமானம் குறைஞ்சு போயிடுமா நான் கேட்குறேன். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது சுகவீனம் குறைஞ்சு போயிடுமா, வாழ்க்கையில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? அப்படிலாம் எதுவுமே வராது. மந்திரம் சொல்ல 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 உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்கள் பேங்க்கில் ₹1 டெபாசிட் பண்ணுறீங்க, தினமும் ₹1 பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் போய் ஏடிஎம் கார்டை சொல்லி அந்த ₹1 எடுக்க முயற்சி பண்ணுறீங்க, ஏடிஎம் கார்டுலேருந்து ₹1 வந்துருமா? வராது. ஏன்னா மினிமமாக நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியும், ₹100 தான் எடுக்க முடியும். அது மாதிரி தான் மந்திரத்தோட எண்ணிக்கையும் ஒரு குறிப்பிட்ட அளவை கடக்கும்போது தான் அதோட சக்தியே வெளிப்பாடு நடக்கும். உங்களோட ஆன்மாவுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து உங்கள் எல்லாரும் போலையும் சாதாரண ஒரு ஆள். எனக்கும் ஆன்மீகத்தில் உங்களை விட ஒரு படி மேலே வேணால் எனக்கு தெரியலாம், சில கதைகள் தெரியலாம், மந்திரம் சொல்லலாம். ஆனால்
நான் இந்த விஷயத்த மட்டும் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவேன். நீங்கள் கேட்குற எல்லாரை விட ஒரு மந்திரத்து மேலேயோ வழிபாடு மேலேயோ 1000 மடங்கு எனக்கு நம்பிக்கை அதிகம். அதனால தான் நான் சொல்லும்போது எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் சிலர் நடக்கலைன்னு சொல்கிறீங்க. அதனால் இவ்வளோ சொல்லிட்டோம் அப்படின்ற எண்ணிக்கையில் நம்பிக்கை வைக்காதீங்க. அந்த மந்திரத்து மேலேயோ அந்த கடவுள் மேலேயோ நம்பிக்கை வை. முரண்னு ஒரு அசுரன், இதான் இந்த ஏகாதேசியோட கதை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தேவாதி தேவர்களெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுறான். ஏன்னா ஏகப்பட்ட வரம் வாங்கிட்டான். அவனை ஏற்று சண்டை போட முடியாது. அவனுக்கு பயந்துக்கிட்டு தேவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஓடி பூமியில் கூட ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முடியல. ரொம்ப எப்படி தான் இத்தனை நாள் ஓட்டுறது, இன்னும் நமக்கு அவங்களோட யுகம்லாம் தெரியும்ல, அவங்களுக்கு ஒரு நாள்னா நமக்கு ஒரு வருஷம் மாதிரி. அந்த மாதிரி இன்னும் கணக்கு நிறையா இருக்குது. அதுவும் தேவர்களோட கணக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ரொம்ப அனுபவிச்சு இந்த தொல்லையெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நேராக சிவபெருமான்கிட்ட போனால் சிவபெருமான் சொல்லாரு, இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா காப்பாற்றக்கூடிய கடவுளான நீங்கள் ஸ்ரீஹரிகிட்ட தான் போகணும் அப்படின்றது. நேராக அவங்க வந்தாஸ் பார்க்கடலை அழகா ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற பகவான்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி முரண்னு ஒரு அசுரன் எங்களை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறோம், அதனால நீங்கள் எங்களை காப்பாற்றணும். தேவர்கள் கூட ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னா, அவங்க கூட அப்பப்போ கர்வம் தலை தூக்கும். அவங்க கூட அந்த கர்வத்தில் ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணி வச்சுருவாங்க. அதனால தான் அவங்க கூட அனுபவிக்கிறாங்க. அப்போ கர்மாங்கிறது மாறாது. பகவானை சரணடைஞ்சா கர்மாவிலேருந்து காப்பாற்றுவார். அதுதான் அந்த கதையும் சொல்லாமல் சொல்லுது. சரி வாங்க நம்ம போய் அவங்க கூட சண்டை போடுன்னு சொல்லி இத்தனை பேரையும் அழைச்சிக்கிட்டு நேராக போனால் வந்திருக்கிறது பகவான்னு கூட அவன் பார்க்கல. அவன் பயங்கரமாக சண்டை போடுறான். அப்படி பயங்கரமாக சண்டை நடக்குது. தேவர்கள்லாம் பறக்க விடுறான் தூக்கி. இருந்தாலும் பெருமாள் சண்டைனா நிறுத்தவே இல்லை. 1000 தேவயுகம், தேவர்களோட 1000 வருஷம், இத்தனை வருஷம் தொடர்ந்து சண்டை நடந்துட்டே பகவான் விடாமல் அடித்து பறக்க விடாது. இருந்தாலும் அவன் சோறாமல் சண்டை விட்டே இருக்கான். சரி பகவானுக்கு லைட்டாக களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது பகவான் ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னா ஒரு லீலை நடக்க போகுதுன்னு அர்த்தம். நேராக என்ன பண்ணுறாரு, ஒரு வகையில் படுத்துடுறாரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். அப்போ இவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்ன பண்ணுறான் இவன், நேராக போய் பகவான் தூங்குற நேரம் அவரை வெட்டிலான்னு வாழை உருனாதும் அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி ரூபம் ஓங்கார ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரம் சொல்லிக்கிட்டே அது வெளிப்படுது. அது வெளிப்படுறது ஒரு பெண் ரூபத்தில் வெளிப்படுது. பெண்ணுன்னு கூட பார்க்கல. இவன் சண்டை போட முயற்சி பண்ணுறான். சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் அம்மாவும் சும்மா இல்லை, பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இப்போ அவனுக்கு கோவம் அதிகமானதும் பெண்ணுன்னு கூட பார்க்காம என்ன பண்ணுறான், அவங்கள சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது அவங்க தலையை வெட்டிடணும். ஏன்னா பொதுவாக பெண்களையும் குழந்தைகளையும் போருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது, போர்லையும் பயன்படுத்தக்கூடாதுன்றது நம்ம தர்மம். அவன் கோவம் அதிகமானது எப்படியாவது அந்த பெண்ணை வெட்டிடணும்னு சொல்லி சில மாய ரூபங்களில் வெளிப்படுறவன் அவங்களுக்கு தெரியாதா, பெருமாளோட சக்தியின் ரூபமாகவே வந்திருக்காங்க. எது மாயை எது ஒரிஜினல் தெரியாதா. ஊடி வரான், பெரிய வாள் எடுத்துக்கிட்டு பல ரூபங்களில் ஓடி வரான். அதில் சரியான ரூபம் எதுன்னு தெரிஞ்ச அம்பாள் என்ன பண்ணுறாங்க, தன்னோட வாழை அவன் ஓடி வரும்போது வீசுறாங்க. அதை வெட்டி தலையை வெட்டி துண்டா உந்துறான். கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் கலந்து அப்படியே இருந்து பார்க்குறாரு பெருமாள். பார்த்தா அவன் தலை துண்டா கிடக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்ததும் சொல்கிறாங்க, நான் உங்களோட சக்தியோட வடிவம், நான் தான். இந்த மாதிரி உங்களை தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வீழ்த்திலாம் நினச்சான். அதனால் உங்களை காப்பாற்றுற பொருட்டா, அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற பொருட்டா, காப்பாற்றுற வார்த்தையை பயன்படுத்த முடியாது இல்லையா. பகவான் தான் எல்லாரையும் காப்பாற்றுறாரு. நம்ம பகவானை காப்பாற்ற முடியாது எங்கேயும். உங்களை அந்த பாதுகாக்கும் பொருட்டா உங்களோட சக்தியான நான் உருவெடுக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு பகவானே. அதனால் அப்படின்னு சொல்லி போனதும் தலையை தடவி கொடுத்து ரொம்ப நல்லது பண்ண, உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுப்பார். என்னென்னா, இந்த மாதிரி ஆபத்தில் இருக்க எல்லாரையும் அவங்களோட எந்த பாவத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய பெரிய புண்ணியத்தை செய்கிற ஒரு விஷயத்த உனக்கு கொடுக்குறேன்னதும் அப்போ அவங்க கேட்குறாங்க, மனிதர்கள் பாவ புண்ணியங்கள் எது பண்ணியிருந்தாலும் நான் உங்களை நோக்கி சரணடைகிறவங்கள, உங்களோட மந்திரத்தை சொல்கிறவங்கள, உங்களை பற்றி பேசுகிறவங்கள, உங்களை பற்றி கேட்குறவங்கள, உங்களை பற்றி நினைக்கிறவங்கள கூட நான் காப்பாற்றணும். அப்படி ஒரு வரம் இருந்ததும் அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு விரதமாக படைக்கிறான். எப்படி நம்ம சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, அஷ்டமி, நவமின்னு இருக்கோ அந்த மாதிரி உன்னை ஏகாதேசின்னு படைக்கிறேன். இன்னையிலிருந்து ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்களுக்கு நற்கதியே கிடைக்கும். அவங்க எந்த நோக்கத்துக்காக விரதம் இருக்கிறாங்களோ அவங்க கேட்டதை கொடுப்பேன் அப்படின்னு அந்த பலனை பிரித்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, முழுசாக ஏகாதேசி விரதம் இருந்து துவாதேசியில் அன்னதானம் பண்ணால் அவங்களுக்கு அத்தனை பாவமும் அழிக்கப்பட்டு சொர்க்கம் கிடைக்கும். ஒருவேளை அன்னைக்கு ஒருவேளை உணவு சாப்பிட்ருந்தா அந்த ஏகாதேசி பலனில் பாதி கிடைக்கும். இரவு மட்டும் கண் மூச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஏகாதேசி பலனில் முக்காவாசியில் பாதி கிடைக்கும். இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏகாதசியாக இருக்கக்கூடிய அந்த தாய் கேட்குறாங்க, எல்லா மனிதர்களாலையும் இது சாத்தியம் கிடையாது இல்லையா. இப்போ எல்லாராலையும் ஏகாதசி விரதம் இருக்காது. ஒரு நோயின் காரணமாக அவன் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஒரு உடல் சுகவீனம் காரணமாக அவன் தூங்க வேண்டிய கட்டாயம் வந்துடலாம். ஏதோ ஒரு காரணத்தால் இருக்க முடியாமல் போயிடும்ல. அப்போ இந்த மக்கள் என்ன செய்யறது, எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. நம்மளுக்காக அப்பயே பறிஞ்சு கேட்டது. அப்போ பகவான் சொன்னாராம், ஏகாதசின்னு ஒரு விரதம் இருக்குது. அதுவும் உட்பண்ண ஏகாதசிங்கிறதா உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அன்னைக்கு என்னோட நாமத்தான ஏதோ ஒரு நாமத்தை மனசால தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் சொன்னா கூட நான் அவனுக்காக, நீ சொன்னதுக்காக அவனோட கஷ்டம் என்னவோ அதை நானே நேரில் கூப்பிட்றேன்னாராம். அதனால தான் நம்ம சொல்லும்போது எப்பவுமே உயர்ந்த நாமங்களான இறைநாமத்தையே சொல்லணும்னு சொல்றது. அதுலேயும் ரொம்ப உயர்வான மந்திரம் கோவிந்தா அப்படிங்கிற மந்திரம். இந்த நாமம் தான் கோவர்த்தன மலையை தூக்கி
அதாவது இந்திரன் வந்து என்ன பண்றான், இந்த மழையை வந்து பொழிவிக்கிறான். அந்த மழையிலிருந்தும் மக்களை காப்பாத்துறதுக்கு மக்கள் வந்து சொன்ன மந்திரம் வந்து கோவிந்தா நாமம். இந்த கதையை இன்னொரு நாள் நான் சொல்றேன். கோவிந்தா கோவிந்தான்னு சொன்ன உடனே தான் கோவர்த்தனகிரியை தூக்கி அந்த மழையிலேருந்து காப்பாற்றி மக்களெல்லாம் காப்பாற்றணும். அதே மாதிரி கோவிந்தான்ற நாமம் எதிலிருந்தும் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் சொல்றது உண்டு. ஏதாவது ஒரு கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கோவிந்தான்னு சொன்னா அந்த கடன் வந்து அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு தரமாட்டான், கோவிந்தா கோவிந்தான்னு. அது என்ன அப்படின்னா ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்கு தான் கோவிந்தா நாமம்னு சொல்லுவாங்க. அது ஏமாத்துறது அந்த ஏமாத்துறது கிடையாது. பெருமாளோட தீவிரமான பக்தர் வந்து ஒருத்தர் கடுமையான இதில் இருக்கிறார். ஏன்னா அது அவரோட வாழ்க்கை முடிய போகிற தருணத்தில் இருக்கிறார். அப்போ வந்து அவர் வந்து பகவானோட நாமமான கோவிந்தாவை சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ யமதர்மராஜனால் உள்ளே நுழைய முடியல. பெரிய சிக்கலாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா வைகுண்டத்துலேருந்து ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. கோவிந்தா நாமம் ஒரு கட்டு மாதிரி அவரை சுற்றி இருக்குது. இவரால் உள்ளே போகவே முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. இவர் நேராக பெருமாள்கிட்டே வந்துட்டு, பெருமாளே நீங்கள் தான் வந்து எனக்கு இந்த தொழிலை கொடுத்துருக்குறீங்க. பகவான் நீங்கள் மும்மூர்த்திகள் தான், ஆனால் நீங்களே இந்த தொழிலை பண்ண விடாமல் பண்ணுறது எந்த இடத்துல என்னதான் இப்போ அவர் சொல்கிறார், இல்லைப்பா என்னோட நாமங்கள் சொல்கிறவங்க என்ன வழிபடுறவங்க வந்து யமலோகம் போகக்கூடாதுங்கிறது நியதி. அவங்க வைகுண்டம் தான் வரணும். அப்படி இருக்கிறவங்க வைகுண்டத்துக்கு கூட்டுக்கிறது தானே சரி அப்படின்னு தான் அப்போ கேட்குறாரு. எல்லாருமே வைகுண்டத்துக்கு வரணும்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ உங்கள் பக்தன் இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னதும் இப்போ பகவான் சொன்னாராம், எவன் வந்து இறக்கும் தருவாயில திருமன் அதாவது நாமம் போட்டு அவனோட மனசுக்குள்ளேயே வாய்விட்டோ என்னோட நாமமான கோவிந்தாவை சொல்றானோ அவனை போய் நீ தொடக்கூடாது. அப்ப இந்த கோவிந்தா நாமம் எதுக்கானது அப்படின்னா யமனை ஏமாத்துறான மந்திரம். யமனை தான் இது ஏமாத்தணும். ஏன்னா உயிரை எடுக்க வந்தா கூட இறைவன் வந்து கோவிந்தா சொன்னா அந்த ஆயுளை நீட்டிச்சு கொடுத்துருவாராம், ஆபத்துலேருந்து காப்பாற்றி கொடுத்துருவாராம், எந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுது. அப்போ ஏமாத்துறதுனா அந்த ஏமாத்துறது இல்லை, கடனை வாங்கிக்கிட்டு நாமம் போட்டாண்டான்னு சொல்ற அந்த நாமம் கிடையாது. இறைவன் வந்து நம்மளோட பாவத்திலேருந்தும் கர்மத்திலேருந்தும் நம்மளை காப்பாத்துறதுக்காக அதை ஏமாத்துறதுன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு எந்த நாமம் வருமோ, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வருமோ, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு வருமோ, இல்லை ராமா ராமா ராமான்னு வருமோ, எந்த நாமம் வருமோ அந்த நாமத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஏகாதசி அன்னைக்கு சொல்லிட்டு மறுநாள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெரும் புண்ணியங்களை கொடுக்கக்கூடியது துவாதசி அன்னைக்கு நம்ம பண்ற அன்னதானம். அந்த அன்னதானத்தை பண்ணி இறைவன்கிட்ட வந்து மனசார கேட்டீங்க அப்படின்னா அது மாபெரும் பெரும் கொடிய பாவங்களை செஞ்சிருந்தா கூட இறைவன் அதை மன்னிச்சு நமக்கு தேவையானதை கொடுத்து இறுதியில நமக்கு முக்தியுமே கொடுக்குறார் அப்படின்னு சொல்றாங்க. அது 100% உண்மை. பெரியவா வந்து துவாதசியோட சிறப்பை சொல்லும்போது சொல்லுவாங்க, துவாதசி அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அன்னதானம் பண்ணா கூட ஒரு பெரிய மலையளவுக்கு வந்து பாவ மூட்டையை சேர்த்து வச்சிருக்கிறான்னா கூட அந்த பாவ மூட்டை கூட அந்த அன்னதானத்தை கொடுத்த அடுத்த நிமிஷம் அப்படியே அழிஞ்சிருமா. இது பெரியவா சொன்னது, நான் சொன்னது கிடையாது. அதனால ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு முடியாதவங்க கூட துவாதசியில் அன்னதானம் பண்ணி பகவானோட நாமத்தை சொல்லி அன்னதானம் பண்ணு, பெரும் புண்ணியம் சேரும். கேட்டதை கேட்டவாறே கொடுப்பான். தெரிஞ்சோ தெரியாமலோ கூட ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக நடக்கலைன்னா கூட அவனோட நாமத்தை சொல்றதை விடாதீங்க. ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து தொடர்ந்து ராம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோட நாத்தனாருக்குன்னு நினைக்கிறேன் கேன்சர் வந்து இருந்தது. அந்த ஸ்டேஜ் வந்து இத்தனையில் இருந்தது. நாங்கள் சொன்னோம் பரிபூர்ணமாக குணமாயிட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன், நீங்கள் இந்த மெயிலுக்கு ரிப்ளைவே பண்ணல அப்படின்னாங்க. மெயில் வந்து மேலேருந்து படிச்சுட்டே வர மாட்டேன், கீழே இருந்து தான் படிச்சுட்டு வருவேன். அதனால் மேலே இருந்துன்னா தெரிஞ்சிருக்காது. அவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எந்த நோயையும் போக்கும் தன்மை ராமநாமத்துக்கு உண்டு. நாராயணத்தில் வரக்கூடிய அஸ்மின் பராத்மின் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்துக்கு உண்டு. யாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னால் கூட ராமநாமம் உங்களுக்கு என்ன தேவையோ தேவையான நேரத்தில் கொடுக்கக்கூடும். நம்பிக்கையோட சொல்லணும். நம்பிக்கை தான் முக்கியம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.